கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். ಈ ದಿನವನ್ನು ದೇವರು ನಮಗೆ ಆಶೀರ್ವಾದವಾಗಿ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. கொஞ்ச நேரம் அவருடைய பாதத்தில் அமரும்படி ಸ್ವಲ್ಪ ಹೊತ್ತು ಆತನ ಪಾದದಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಳ್ಳುವ ಹಾಗೆ உங்களையும் என்னையும் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். ನಮ್ಮ ದೇವರು ಕರೆ ತಂದಿದ್ದಾರೆ. எனக்கு அன்பான தேவச்சனமே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ದೇವ ಜನರೇ, கடந்த 5 மாதங்களை தேவன் அதிசயமா நடத்தியிருக்கிறார். ಕಳೆದ 5 ತಿಂಗಳು ದೇವರು அதிசயವಾಗಿ ನಡೆಸಿ ಬಂದಿದ್ದಾರೆ. இந்த 6ஆம் மாதம் நமக்கு ஒரு மகிழ்ச்சியின் மாதமாய் மாறட்டும். ಈ 6ನೇ ತಿಂಗಳು ನಮಗೆ ಒಂದು ಸಂತೋಷವಾದ ತಿಂಗಳಾಗಿ ಮಾರ್ಪಡಲಿ. ஆண்டவர் நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை உற்று நோக்கி பார்க்கிறபடினால் ದೇವರು ನಮ್ಮ ಪ್ರತಿಯೊಬ್ಬರ ಜೀವನ ಅದನ್ನು ದೃಷ್ಟಿಸಿ ನೋಡುವಂತವರಾಗಿ அவருடைய சமூகத்தை நம்ம கொடுப்போமா? ಆತನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಕೊಡೋಣವಾ? நேற்றைய நாட்கள் ஒரு திருமணமாகி குழந்தை பெற்ற ஒரு கணவன் என்னோடு பேசி கொண்டிருந்தார். ನಿನ್ನೆ ಮದುವಾಗಿ ಮಗುವಾಗಿರೋ ಒಂದು ಗಂಡ ನನ್ನ ಬಳಿ ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದರು. அவருடைய கடந்த காலத்தை குறித்து பேசினார். ಅವ್ರದ್ದು ಹೊರಟು ಹೋದ ಅವರ ದಿನಗಳನ್ನು ಕುರಿತು ಮಾತಾಡಿದರು. அவருடைய வாலிப வயதிலிருந்து திருமணத்துக்குள் எப்படி கடந்து போனார், ಅವರ ಯವನಸ್ಥ ಜೀವದಿಂದ ಮದುವೆ ಹೇಗೆ ಹೊರಟು ಹೋದರು, அந்த திருமண நாட்களில ಆ ಮದುವೆ ದಿನಗಳಲ್ಲಿ முதலாக திருமணத்துக்காக ಮೊದಲನೇ ಬಾರಿ ಮದುವೆಗಾಗಿ அவர் ஊழியக்காரராக என்னிடத்தில் வந்து ஜெபித்து கொண்டார். ಅವರು ಸೇವಕನಾಗಿರೋ ನನ್ನ ಬಳಿ ಬಂದು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿಕೊಂಡರು. அப்பொழுது ஆவியானவரோடு பேசி இருக்கிறார். ಅವಾಗ ದೇವರ ಆತ್ಮನು ಮಾತಾಡಿದ್ದಾರೆ, நீ இந்த திருமணத்துக்கு இடம் கொடாது, ನೀ ಮದುವೆಗೆ ಈ ಜಾಗ ಕೊಡಬೇಡ, இந்த திருமண வாழ்க்கை முழுவதும் அழுகையா இருக்கும், ಈ ಮದುವೆ ದಿನ ಪೂರ್ತಿ ನಿನಗೆ ಅಳುವೆ ಆಗಿರುತ್ತದೆ, நீ அழுவதற்கு இடம் கொடாது என்று சொல்லி ನೀನು ಅಳುವುದಕ್ಕೆ ಜಾಗ ಕೊಡಬೇಡ ಅಂತ அந்த ಹೇಳಿ சகோதரனோடு கர்த்தர் பேசி ಆ இருக்கிறார். ಸಹೋದರ ಜೊತೆಗೆ ದೇವರು ಮಾತಾಡಿದ್ದಾರೆ. அந்த சகோதரனும் முடிவெடுத்திருக்கிறார், ಆ ಸಹೋದರ ಒಂದು ತೀರ್ಮಾನ ಮಾಡಿದ್ದಾರೆ, இந்த திருமணம் வேண்டாம். ಈ ಮದುವೆ ಬೇಡ. அவர் இல்லத்துக்கு சென்று இருக்கிறார். ಅವ್ರ ಮದುವೆಗೆ ಹೋಗಿದ್ದಾರೆ. ஆனா திருமணம் செய்ய வேண்டும் என்ற பெண்ணோ ಆದ್ರೆ ಮದುವೆ ಮಾಡ್ಬೇಕಂತ ಆ ಹೆಣ್ಣು அவர் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று வகை தேடி இருக்கிறார்கள். ಅವರನ್ನೇ ಮದುವೆ ಮಾಡ್ಬೇಕಂತ ಅವ್ರು ದಾಡಿ ಹುಡುಕಿದ್ದಾರೆ. அப்ப அந்த மனிதன் சொல்லி இருக்கிறார், ಆವಾಗ ವ್ಯಕ್ತಿ நான் ಹೇಳಿದ್ದಾರೆ, இந்த இடத்துக்கு போனேன், ನಾನು ಈ ಜಾಗಕ್ಕೆ ஆண்டவர் ಹೋಗಿದ್ದೆ, என்னோடு பேசினார், ದೇವರು ನನ್ನ ಸಂಗಡ உனக்கு எனக்கும் ಮಾತಾಡಿದರು, இது இணைந்து வாழ்வதற்கு சரியான வழி இல்லை, ನಿನಗೂ ನನಗೂ ಸೇರಿ ಜೀವಿಸಕ್ಕೆ ಸರಿಯಾದ ದಾರಿ காலம் ಇಲ್ಲ. முழுவதும் அழுவோம் என்று சொல்லி இருக்கிறார். காலம் முழுவதும் அழுவோம் என்று சொல்லி ನಾವು இருக்கிறார். ದಿನ ಪೂರ್ತಿ ನಾನು ಅಳುತ್ತಾನೆ ಇರುವುದು, அதனால இந்த திருமணம் வேண்டாம் என்று சொன்னார். ಆದ್ರೆ ಮದುವೆ ಬೇಡ ಅಂತ ಹೇಳಿದ್ದಾರೆ. அந்த சகோதரி அவரிடத்துல அவர் சொன்னது அனைத்தையும் கேட்டுக்கொண்டு ಆ ಸಹೋದರಿ ಅವ್ರು ಹೇಳಿದ ಎಲ್ಲವನ್ನು ಕೇಳಿಕೊಂಡು யாரோ ஒருவரை போல திருச்சபைக்கு வந்திருக்கிறார். ಯಾರೋ ಒಬ್ಬರಾಗಿ ಸಭೆಗೆ ಬಂದಿದ್ದಾರೆ. இவர் எனக்கு என்ன சொல்றார் பார்க்கலாம். ಇವ್ರು ನನಗೆ ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ ನೋಡೋಣ. அதே போல அவருக்கு ஜெபிக்க ஆரம்பித்தது. ಅದೇ ರೀತಿ ಅವರಿಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ அந்த ಮಾಡಿ சகோதரிக்கு கர்த்தர் பேசி இருக்கிறார். ಆ ಸಹೋದರಿಗೆ ದೇವರು ಮಾತಾಡಿದ್ದಾರೆ, நீ நினைத்திருக்கிற வாழ்க்கை உனக்கு சரியல்ல, ನೀನ್ ನೆನೆಸಿರುವ ಜೀವಿತ ನಿನಗೆ ಸರಿ ಇಲ್ಲ, நீ காலம் முழுதும் அழுவா என்று சொல்லி ನೀನ್ ಕಾಲ ಪೂರ್ತಿ ನೀ ಅಳುತ್ತಾನೆ ಇರಬೇಕು. இந்த சகோதரி அதை கேட்டுக்கொண்டு போய் ಈ ಸಹೋದರನ ಕೇಳಿಕೊಂಡು ಹೋಗಿ அந்த சகோதரியும் வேண்டாம் என்று ಆ தீர்மானித்திருக்கிறார். ಸಹೋದರಿ ಬೇಡ ಅಂತ ತೀರ್ಮಾನ ಮಾಡಿದ್ದಾರೆ. தங்களோடு பலர்கள் பேசுறோடு வார்த்தை கேட்டபோது ಹಲವರ ಜೊತೆಗೆ ಮಾತಾಡುವ ಮಾತನ್ನು என்னானாலும் பரவாயில்லை என்று சொல்லி ಏನಾದ್ರೂ ಪರವಾಗಿಲ್ಲ ಅಂತ அவர்கள் ಹೇಳಿ திருமணம் செய்து கொண்டார்கள். ಅವರು ಮದುವೆ ಮಾಡಿಕೊಂಡರು. இப்பொழுது கர்ப்பத்தின் கனி இருக்கிறார்கள். ಇವಾಗ ಗರ್ಭದ ಮಗು ಇದೆ, ஆனா கணவன் மனைவி நிம்மதி இல்லை, ಆದ್ರೆ ಗಂಡ ಹೆಂಡತಿ ಒಳಗೆ சமாதானம் இல்லை, ಸಮಾಧಾನವಿಲ್ಲ. ஒவ்வொரு நாளும் அழுகை, ಒಂದೊಂದು ದಿನವೂ ಅಳುವುದು, ஒவ்வொரு நாளும் அழுகை. ಒಂದೊಂದು ದಿನವೂ ಅಳುವು. இந்த அழுகையில என்ன பண்றதுன்னு தெரியவில்லை. ಈ ಅಳುವುದ್ರಲ್ಲಿ ಏನ್ ಮಾಡಬೇಕು கணவன் மனைவி விட முடியவில்லை, ಗಂಡ ಹೆಂಡತಿಯನ್ನು ಬಿಡಕ್ಕಾಗಲ್ಲ, மனைவி கணவனை விட முடியவில்லை. ಹೆಂಡತಿ ಗಂಡನ அப்படி ಬಿಡಕ್ಕಾಗಲ್ಲ. 2 பேரும் விட்டாலும் ಆಗ ಇಬ್ಬರು அந்த ಬಿಟ್ಟರು. பிள்ளையுடைய வாழ்க்கை என்ன? ಆ ಮಗು இப்படி ಜೀವಿತವೇನು? புலம்பிக் கொண்டிருக்கிற ஒரு புலப்பம் தான் ಹೀಗಾಗಿ ಗೋಳಾಡ್ತಾ ಇರುವ ಒಂದು அந்த ಗೋಳಾಟವೇ. சகோதரர் வந்து என்னிடத்தில் கேட்கிறார், ಈ ಸಹೋದರ ಬಂದು ನನ್ನ ಬಳಿ எனக்கு ಕೇಳುತ್ತಾರೆ, வழி தெரியல ஐயா, ನನಗೆ ದಾರಿ நான் என்ன ಗೊತ್ತಿಲ್ಲ பண்ண ಅಯ್ಯ. தெரியவில்லை, ನನಗೆ ಏನ್ ಮಾಡಬೇಕಂತ ஆனா ಗೊತ್ತಿಲ್ಲ. மனைவியோடு வாழ வேண்டும், ಆದ್ರೆ ಹೆಂಡತಿ ಜೊತೆಗೆ பிள்ளைகளை ಜೀವಿಸಬೇಕು, நல்ல வழி நடத்த வேண்டும், ಮಕ್ಕಳಲ್ಲಿ ಒಳ್ಳೆ ದಾರಿ எனக்கு ನಡೆಸಬೇಕು. வழி தெரியவில்லை என்று சொல்லி ನನಗೆ ದಾರಿ ಗೊತ್ತಿಲ್ಲ ಅಂತ அவர் ಹೇಳಿ மிகவும் அழுதார். ಅವ್ರು ತುಂಬಾ ಹತ್ತರು. அவருக்காக நான் ஜெபிக்கும் பொழுது ಅವ್ರಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ கடந்த ಮಾಡುವಾಗ காலத்துல கர்த்தர் தீர்க்க தரிசனமா சொன்ன வார்த்தைகள் நினைவுக்குள் வந்தது. ಕಳೆದ ಹೋದ ದಿನಗಳು ದೇವರ ಪ್ರವಾದನಾಗಿ ನುಡಿದ ಮಾತು ನೆನಪಿಗೆ நான் ಬಂದಿತು. அவரிடத்தில் ஒவ்வொரு காரியத்தை சொல்லும் பொழுது ಅವರ ಬಳಿ ಒಂದೊಂದು ಕಾರ್ಯ ஆமையா இதெல்லாம் நிஜம்தான், ಎಲ್ಲವೂ ನಿಜವೇ, ஆனால் நாங்கள் ஒருத்தருக்கொருத்த விரும்பி விட்டோம் என்று சொல்லி ನಾವು ಒಬ್ಬರೊಬ್ಬರು ಇಷ್ಟಪಟ್ಟಿದ್ದೇವೆ, நாங்கள் வாழ்க்கை அமைத்துக் கொண்டோம். ನಾವು ಜೀವಿಸುವ இப்ப என்ன செய்வதுன்னு தெரியவில்லை ಇವಾಗ ಏನ್ ಮಾಡಬೇಕಂತ என்று ಗೊತ್ತಿಲ್ಲ. இன்னும் சத்தமாய் அழுதார். ಹೀಗಾಗಿ ಶಬ್ದವಾಗಿ அதுக்கு ಅಳುದರು. சில வார்த்தைகளை கர்த்தர் கொடுத்து ಕೆಲವೊಂದು ಮಾತುಗಳು ದೇವರು ಕೊಟ್ಟು அவருக்கு ஒரு அமைதியை கொடுத்து ಅವ್ರಿಗೊಂದು ஒரு ಶಬ್ದವನ್ನು ಕೊಟ್ಟು சமாதானத்தை கொடுத்து ಒಂದು ஒரு ಸಮಾಧಾನವನ್ನು சந்தோஷத்தை கொடுத்து ಒಂದು ಸಂತೋಷವನ್ನು ಕೊಟ್ಟು கர்த்தர் அவரை வழி நடத்தினார். ದೇವರು ಅವರನ್ನು ದಾರಿ ನಡೆಸಿದರು. அவர் சமாதானமாய் கடந்து போனார். ಅವರು ಸಮಾಧಾನವಾಗಿ ಹೊರಟು ಹೋದರು. எனக்கு அன்பான தேவச்சனமே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ದೇವ ಜನರೇ, நீங்கள் 5
மாதமாய் கடந்து வந்திருக்கிறீங்க. 5 ತಿಂಗಳಾಗಿ ಹೊರಟು ಬಂದಿದ್ದೀರಾ. வாழ்க்கையில சிலருக்கு பலவீனங்கள் வந்திருக்கிறது. ಜೀವಿತದಲ್ಲಿ ಕೆಲವರಿಗೆ ರೋಗ ಬಂದಿರಬಹುದು. சிலருக்கு ரத்த சம்பந்தங்களால பிரச்சனைகள் வந்திருக்கிறது. ಕೆಲವರು ರಕ್ತ ಬಂಧು ಮಿತ್ರರಿಂದ ಸಮಸ್ಯೆಗಳು சிலர் ಬಂದಿರಬಹುದು. கணவன் மனைக்குள்ள பிரச்சனைகள் வந்திருக்கிறது. ಕೆಲವರು ಗಂಡ ಹೆಂಡತಿ ಒಳಗೆ ಸಮಸ್ಯೆ சிலருக்கு ಬಂದಿರಬಹುದು. பிசினஸ்ல அல்லது வேலையில குறைபாடுகள் வந்திருக்கிறது. ಕೆಲವರು ವ್ಯಾಪಾರ ಕೆಲಸದಲ್ಲಿ ಕೊರತೆ ಬಂದಿರಬಹುದು. சிலர் தன் பிள்ளைகளை நினைத்து புலம்பி இருப்பீர்கள். ಕೆಲವರು ತನ್ನ ಮಕ್ಕಳನ್ನು ನೆನೆಸಿ இப்படி ಗೊಲ್ಲಾಡಿದ್ದೀರಾ. கடந்து வந்த பாதைகளில ಹೀಗಾಗಿ ಹೊರಟು ಬಂದ ದಾರಿಯಲ್ಲಿ உங்களால சகிக்க முடியாததனால், ನಿಮ್ಮನ್ನು ಸಹಿಸಿಕೊಳ್ಳೋದಲ್ಲ, நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாததனால் ಸ್ವೀಕರಿಸಿಕೊಳ್ಳೋದಲ್ಲ, உங்க கண்ணீர் பெருகி ನಿಮ್ಮ ಕಣ್ಣೀರು உங்களுடைய ಹೆಚ್ಚಾಗಿ, அழுகையின் மத்தியில ನಿಮ್ಮ ಅಳುವಿಕೆ நான் என்ன ಮಧ್ಯದಲ್ಲಿ செய்வேன் என்று ஏங்கி இருக்கலாம். ನಾನು ಏನ್ ಮಾಡಂತ ಹೇಗುತ್ತಾ ஆனா ಇರಬಹುದು. கர்த்தர் இன்றைக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். ಆದರೆ ದೇವರು ಇವತ್ತು ಒಂದು ವಾಗ್ದಾನ ಕೊಡುತ್ತಾರೆ. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 30ஆம் அதிகாரத்திலே ಯೆಶಾಯ ಬರೆದ ಪ್ರವಾದ 30ನೇ ಅಧ್ಯಾಯವು அங்கே அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் பார்க்கலாம். ಅಲ್ಲಿ ಅವರು ಹೇಳುವಂತ ಒಂದು ಮಾತನ್ನು ಗಮನಿಸೋಣ. 19ஆம் வசனத்தை படிப்போம். 19ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಗಮನಿಸೋಣ. அங்கே என்ன சொல்லுகிறது? சீயோனை சேர்ந்த ஜனங்கள் சியோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் எருசலேமில் வாசமாயிருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டீராய். நீ அழுது கொண்டீராய். கூப்பிடுதலின் ஒரு சத்தத்துக்கு கூப்பிடுதல் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருள் செய்வார். அல்லேலூயா. ஹalleluya. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ கடந்த நாட்களில் நீ புலம்பி இருக்கலாம், அழுது இருக்கலாம், கண்ணீர் வடித்திருக்கலாம். ಕಳೆದ ದಿನಗಳಲ್ಲಿ ಹತ್ತಿರಬಹುದು, ಗೊಲ್ಲಾಡಿರಬಹುದು, ಕಣ್ಣೀರು ಸುರಿಸಿರಬಹುದು. ஆனா கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், ಆದರೆ ದೇವರು ಇವತ್ತು ಹೇಳುತ್ತಾರೆ, இந்த துவக்கத்தின் நாளிலே சொல்லுகிறார், ಈ ಆರಂಭ ದಿನದಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಾರೆ, இனி நீ அழாதிருப்பாயாக, ಇನ್ನು ಮುಂದೆ ಅಳದೇ ಇರುವೆ, இனி நீ அழாதிருப்பாயாக. ಇನ್ನು ಅಳದೇ ಇರುವೆ. உன் கூப்பிடின் சத்தத்திற்கு ನಿನ್ನ ಕೂಗು ಶಬ್ದಕ್ಕೆ இயேசுவாகிய கர்த்தர் ಕರ್ತನಾದ ಯೇಸು உருக்கமாய் இறங்கி ಆತನು ಕಣಕೈ இயேசு அதை கேட்டபோது ಯೇಸು ಕೇಳಿದ ಕೂಡಲೇ உனக்கு மறு உத்தரவு அருள் செய்வார். ನಿನಗೆ ಸದುತ್ತರವನ್ನು ಕೊಡುವರು. உனக்கு மறு உத்தரவு அருள் செய்வார். ಸದುತ್ತರವನ್ನು இனி நீ ದಯಪಾಲಿಸುವನು. அழாதே, ಇನ್ನು ಮುಂದೆ ಅಳಬೇಡ. நீ சத்தத்தை உயர்த்தி கூப்பிடு. ಶಬ್ದವನ್ನು ಹೆಚ್ಚಿಸಿ ಕೂಗು. ஹalleluya. ஹalleluya. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் ಯೆಶಾಯ ಬರೆದ ಪುಸ್ತಕವು 58ஆம் அதிகாரம் 58ನೇ முதல் ಅಧ್ಯಾಯವು வசனம் சொல்லுகிறது. ಮೊದಲನೇ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. அங்க என்ன சொல்லுகிறார்? ಅಲ್ಲಿ ಏನು ಹೇಳುತ್ತದೆ? அவர் சொல்லும் சத்தத்தை கேட்போமா? ಅವರು ಹೇಳುವಂತ ಶಬ್ದವನ್ನು ಕೇಳೋಣ. சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கிக் கொள்ளாதே. அடக்கிக் கொள்ளாதே. காலத்தை போல எக்காலத்தை போல சத்தத்தை உயர்த்தி உன் சத்தத்தை உயர்த்தி என் ஜனத்துக்கு ஆ, அவர்கள் மீறுதல்களையும் ஆமென். யாக்கோப்பின் வம்சத்தாருக்கு ஆ, அவர் பாவங்களையும் தெரிவி. ஆமென். அல்லேலூயா. ஹalleluya. நீ சத்தமிட்டு கூப்பிடு. ಶಬ್ದದಿಂದ ಕೂಗು. நீ கூப்பிடும்போது ಕೂಗುವಾಗ உனக்கு ஏன் அழுக வருது? ನಿನಗೆ ಯಾಕೆ ಅಳುವು எதனால ಬರ್ತದೆ? அழுகிறாய்? ಯಾವ್ದಿಂದ ಅಳುತ್ತೀಯ? ஏன் நீ கண்ணீர் வடிக்கிறாய்? ಯಾಕೆ ಕಣ್ಣೀರು ஏன் நீ ಸುರಿಸುತ್ತೀಯ? துக்கப்படுகிறாய்? ಯಾಕೆ ದುಃಖ அத ಪಡುತ್ತೀಯ? சொல்லு. ಅದನ್ನ- பாவமா அத சொல்லு. ಪಾಪವಾ ಅದನ್ನು ಹೇಳು. இல்ல உனக்குள்ள அக்கிரம காரியங்களா சொல்லு. ಅಕ್ರಮ ಕಾರ್ಯಗಳದನ್ನು ಹೇಳು. அல்ல மீறுதலா சொல்லு. ನಿನ್ ಮೀರ್ ನಡೆಯುವಂತದ ಅದನ್ನು ಹೇಳು. எந்த காரியமா இருந்தாலும் ಏನೇ நீ ಕಾರ್ಯವಿದ್ದರೂ சத்தமிட்டு கூப்பிட்டு ನೀನು ಶಬ್ದದಿಂದ உன் ಕೂಗು. காரியத்தை சொல்லு. ನಿನ್ನ ಕಾರ್ಯವನ್ನು ಹೇಳು. ஹalleluya. ಹalleluya. ஆமென். ಆಮೆನ್. அங்க எரேமியா தீர்க்கதரிசி சொல்றார், ಅಲ್ಲಿ ಯೆರೆಮೀಯ ಪ್ರವಾದಿ இங்க ಹೇಳುತ್ತಾರೆ. ஏசாயா சொல்றாரு, ಯೆಶಾಯ ಹೇಳುತ್ತಾರೆ. சத்தமிட்டு நீ சொல்லுன்றாரு. ಶಬ್ದದಿಂದ ಕೂಗು ಅಂತ ಹೇಳುತ್ತಾರೆ. ஆனா எரேமியா 31ல சொல்றாரு, ಯೆರೆಮೀಯ 31 ಹೇಳುತ್ತಾರೆ. 16ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது, 4ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ 16ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது 4ನೇ ವಾಕ್ಯವನ್ನು அவர் ನೋಡುವಾಗ அங்கே சொல்ற வார்த்தை என்ன? ಅವರು ಅಲ್ಲಿ ಹೇಳುವಂತ ಮಾತೇನು? நீ அழாதபடிக்கு நீ அழாதபடிக்கு சத்தத்தை அடக்கி உன் சத்தத்தை அடக்கி கண்ணீர் விடாதபடிக்கு கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை உன் கண்களை காத்துக்கோ என்றார். சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றது, ಯೆಶಾಯ ಪ್ರವಾದಿ ಹೇಳುವುದನ್ನು சத்தமிட்டு கூப்பிடு, ನೀನು ಶಬ್ದದಿಂದ ಕೂಗು. நீ அடக்கிக் கொள்ளாத. ಅಡಗಿಕೊಳ್ಳಬೇಡ. உனக்குள்ள இருக்கிற பாவங்களையும் ನಿನ್ನೊಳಗಿರೋ ಪಾಪವನ್ನು உங்களுக்குள்ள இருக்கிற மீறுதல்களையும் ನಿನ್ನೊಳಗಿರೋ ಮೀರಿದು நீங்க ನಡೆಯುವುದು எதனால் அழுகிறீங்கன்ற அந்த அழுகையின் காரணத்தையும் ಯಾವ್ದಿಂದ ಅಳುತ್ತಿರಂತ நீ ಕಾರ್ಯವನ್ನು அடக்கிக் கொள்ளாம சத்தமா சொல்லிரு. ಅಡಗಿಸಿಕೊಳ್ಳೋ ಶಬ್ದದಿಂದ ಹೇಳು. யார்கிட்ட சொல்ற? ಯಾರಿಗೆ ಹೇಳ್ತೀಯ? வானத்தை விட்டு பூமிக்கு வந்த ಆಕಾಶವನ್ನು ಬಿಟ್ಟು ಭೂಮಿಗೆ உன் ಬಂದಿರುವ தேவனாகிய கர்த்தரிடத்துல, ನಿನ್ನ ದೇವರಾದ ಕರ್ತನ உனக்கு ಬಳಿಯಲ್ಲಿ, தகப்பனா இருக்கிற இடத்துல, ನಿನ್ನ ತಂದೆಯಾಗಿರುವ உனக்கு ಬಳಿಯಲ್ಲಿ, நண்பனா இருக்கிற இடத்துல, ನಿನ್ನ ಸ್ನೇಹಿತನಾಗಿರುವ உனக்கு ಹತ್ರ, உறவினரா இருக்கிற இடத்துல ನಿನ್ನ ಬಂಧುಮಿತ್ರವಾಗಿರುವ நீ ಬಳಿಯಲ್ಲಿ சொல்லு. ನೀನು ಹೇಳು. ஹalleluya. ಹalleluya. எரேமியா சொல்றாரு, ಯೆರೆಮೀಯ ಹೇಳುತ್ತಾರೆ, நீ அழாத. ನೀನು ಅಳಬೇಡ. ஹalleluya. ಹalleluya. ஆமென். ಆಮೆನ್. அந்த வசனம் என்ன சொல்லுது? ಆ ವಾಕ್ಯವೇನು ಹೇಳುತ್ತದೆ? என்ன சொல்றாரு? நீ அழாதபடிக்கு நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி உன் சத்தத்தை அடக்கி கண்ணீர் விடாதபடிக்கு கண்ணீர் உன் விடாதபடிக்கு கண்களை காத்துக்கொள் என்று உன் கர்த்தர் கண்களை சொல்லுகிறார். காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ಹalleluya. இன்றைய நாட்களில ಇವತ್ತಿನ ದಿನಗಳಲ್ಲಿ நீங்க எப்படிப்பட்ட நிலையில் வந்திருக்கு? ಯಾವ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಬಂದಿದ್ದೀರಾ?
எனக்குள்ள அழுகையே இல்லைங்க, ನನ್ನೊಳಗೆ ಅಳುವುದೂ ಇಲ್ಲ, நான் எதுக்கு கண்ணீர் விடணும் ನಾನಾಗೆ ಕಣ್ಣೀರು ಬಿಡಬೇಕು அப்படின்னு சொல்லுகிற ஒரு நபராவது இருக்கிறீங்களா? ಹಾಗಾಗಿ ಹೇಳುವ ಒಂದು ವ್ಯಕ್ತಿಯಲ್ಲಿ ಇದ್ದೀರಾ? எல்லாருடைய வாழ்க்கையிலும் ಎಲ್ಲರ ಜೀವಿತದಲ್ಲಿಯೂ அழுகை இருக்கிறது, ಒಂದು ಅಳುವುದು ಇರುತ್ತದೆ, கண்ணீரும் இருக்கிறது. ಕಣ್ಣೀರು ಇರುತ್ತದೆ. அல்லேலூயா, ಹಾಲೆಲೂಯಾ, ஆமென், ஆமென். ಆಮೆನ್. இயேசு அவர் பரம மகிமையிலிருந்து வந்தார். ಯೇಸು ಅವರ ಪರಮ ಮಹಿಮೆಯಿಂದ ಬಂದಿದ್ದಾರೆ. அவர் அழ வேண்டிய அவசியமே இல்லை. ಅವರು ಅಳಬೇಕಂತ ಅವಶ್ಯಕತೆನೇ ಇಲ್ಲ. ஏன்னா அவர் வழியருகே போகும் பொழுது ಅವರು ದಾರಿಯಲ್ಲಿ ಹೋಗುವಾಗ எனக்காக அழாதீங்கன்னு சொன்னாரு. ನನಗಾಗಿ ಅಳಬೇಡಿರಿ ಅಂತ ಹೇಳಿ, ஆனா அதே தேவன் ಅದೇ ದೇವರು மார்த்தாள் மரியாள் அங்க கூடி இருக்கிற ஜனங்களை பார்த்தபோது அழுகிறார். ಮಾರ್ತಾಲ್ ಮರಿಯಲ್ಲಿ ಕೂಡಿರುವ ಜನರು ನೋಡಿ அவர் கண்ணீர் விடுகிறார். ಅದನ್ನು ಕಣ್ಣೀರು ಬಿಟ್ಟರು. அல்லேலூயா, ಹಾಲೆಲೂಯಾ. ஏனென்றால் அவர் மனித சாயல் இருக்கிறார். ಯಾಕಂದ್ರೆ ಆತನ ಮನುಷ್ಯ ರೂಪವಾಗಿದ್ದಾರೆ. மனிதனுடைய கஷ்டம் என்ன, துன்பம் என்ன, வேதனை என்ன நன்கு அறிந்தவராய் இருக்கிறார். ಮನುಷ್ಯನ ಕಷ್ಟವು ವೇದನೆ ದುಃಖವೇನು ಅಂತ ಚೆನ್ನಾಗಿ ತಿಳಿದವರಾಗಿದ್ದಾರೆ. மனுஷன் மட்டும்தான் அழுகணும் அப்படின்னு அல்ல, ಮನುಷ್ಯರು ಮಾತ್ರ ಅಳಬೇಕಂತ ಇಲ್ಲ. மனுஷனுடைய அழுகையை எப்படி அவர் அங்கீகரிக்கிறார் என்பதை அவர் எடுத்து காட்டுகிறார். ಮನುಷ್ಯನ ಅಳುವಿಕೆ ಹೇಗೆ ಅಂಗೀಕರಿಸುತ್ತಾರೆ ಎಂಬುದನ್ನು ಎತ್ತಿ ತೋರಿಸುತ್ತಾರೆ. இங்கு குமாரனாகிய கிறிஸ்தவர் அழுதது போல ಇಲ್ಲಿ ಕುಮಾರನಾದ ಕ್ರೈಸ್ತನು ಅಳುತ್ತಾಗೆ பிதாவாகிய தேவன் அந்த சிலுவை பரியத்தில் அந்த கடைசி சொட்டு கண்ணீரை விடுகிறார். ತಂದೆಯ ದೇವರ ಕೊನೆಯಲ್ಲಿ ಶಿಲುಬೆಯಿಂದ ಆತನು ನೇತಾಡುವಾಗ ಆ ನೀರನ್ನು ಸುರಿಸಿದರು. இன்றைக்கு நீங்கள் நானும் எந்த நிலைமையில இருக்கிறோம்? ಇವತ್ತು ನೀವು ನಾವು ಯಾವ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಇದ್ದೀವಿ? ஆண்டவர் சொல்லுகிறார், ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, நீ அழாதே, ನೀನ್ ಅಳಬೇಡ, சத்தமிட்டு கூப்பிடு. ಶಬ್ದದಿಂದ ಕೂಗು. நீ அழாதே, ನೀನ್ ಅಳಬೇಡ, நீ கூப்பிடுன்னு சொல்லுகிறார். ನೀನ್ ಕೂಗು ಅಂತ ಹೇಳುತ್ತಾರೆ. நீங்க அழுகிறவளா இருந்தா ನೀವು ಅಳುವರಾಗಿದ್ದರೆ கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. ದೇವರನ್ನು ದೃಷ್ಟಿಸಿ ಕರೆಯಿರಿ. எந்த நிலைமையில வந்திருக்கிறீர்களோ ಯಾವ ಸ್ಥಿತಿಯಿಂದ ಬಂದಿದ್ದೀರೋ அந்த நிலைமையை சொல்லி அழுங்க. ಆ ಸ್ಥಿತಿಯನ್ನು ಹೇಳಿ அழுது நீங்க கூப்பிடுங்க. ಹತ್ತು ಕೂಗಿರಿ, ஆண்டவரே ದೇವರೇ என் நிலைமையை பாருங்க. ನನ್ನ ಸ್ಥಿತಿಯನ್ನು ನೋಡಿರಿ. அல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. எந்த நிலைமையில வந்திருந்தாலும், ನಾನು ಏನೇ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ எந்த ಬಂದರು, சூழ்நிலை வந்திருந்தாலும், ಯಾವ ಘಟನೆಯಿಂದ ಬಂದರು, எப்படிப்பட்ட பிரச்சனையில வந்திருந்தாலும், ಯಾವ ಸಮಸ್ಯೆಯಿಂದ ಬಂದರು, அங்கே கர்த்தர் உன் கூப்பிடுதலுக்கு பதில் கொடுப்பார். ಅಲ್ಲಿ ಕರ್ತನ ಕೂಗುವ ಶಬ್ದಕ್ಕೆ ಉತ್ತರವನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ. அவர் முதல் சொல்லுகிறது என்ன? ಆತನ ಮೊದಲು ಹೇಳುವುದೇನು? நீ அழாத. ನೀನ್ ಅಳಬೇಡ. அல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. என்னை நோக்கி கூப்பிடு. ನನ್ನನ್ನು ದೃಷ್ಟಿಸಿ ಕರಿ. அல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. ஆமென். ಆಮೆನ್. இப்போ அவர் சொல்லுகிறாரு, ಈಗ ಅವರು நீ ಹೇಳುತ್ತಾರೆ, அழாத, ನೀನ್ ಅಳಬೇಡ, என்னை நோக்கி கூப்பிடு. ನನ್ನನ್ನು ದೃಷ್ಟಿಸಿ ஏன் அவர் உங்களை கூப்பிட சொன்னார்? ಯಾಕೆ ಅದು ನಿಮ್ಮನ್ನು ಕೂಗಕ್ಕೆ முதல் ಹೇಳುತ್ತಾರೆ? காரியம், ಮೊದಲನೇ ಕಾರ್ಯವು முதல் சொல்லுகிறது, ಮೊದಲನೇದಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ, நான் உன்னை விடுவிப்பேன். ನಾನು ನಿನ್ನ ಬಿಡಿಸುತ್ತೇನೆ. நீ அழ வேண்டாம், ನೀನು ಅಳಬೇಡ, என்னை நோக்கி கூப்பிடு. ನನ್ನನ್ನು ದೃಷ್ಟಿಸಿ ಕರಿ. உனக்கு என்ன வேண்டும், ನಿನಗೆ ಏನು ಬೇಕು, நான் என்ன செய்யணும், ನಾನು ಏನ್ ಮಾಡಬೇಕು, அந்த விஷயத்துல ಆ ಕಾರ್ಯದಲ್ಲಿ நான் உன்னை விடுவிப்பேன். ನಾನು ನಿನ್ನ ಬಿಡಿಸುತ್ತೇನೆ. நான் உன்னை விடுவிப்பேன். ನಾನು ನಿನ್ನ ಬಿಡಿಸುತ್ತೇನೆ. சங்கீதம் 50ஆம் சங்கீதம் ಕೀರ್ತನೆ 50ನೇ ಕೀರ್ತನೆ 15ஆம் வசனம் சொல்லுகிறது. 15ನೇ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தையை கவனிப்போம். ಅವರು ಹೇಳುವಂತ ಒಂದು ಮಾತನ್ನು ಗಮನಿಸೋಣ. சங்கீதம் 50:15. ஆபத்து காலத்தில் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நான் உன்னை நீ விடுவிப்பேன், என்னை நீ என்னை மகிமைப்படுத்துவாய். மகிமைப்படுத்துவாய். அல்லேலூயா. ಆಮೆನ್, ಹalleluya. ஆமென். ಆಮೆನ್. பவுலும் சீலாவும் ಪೌಲು ಶೀಲವು சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டு இருக்கிறார்கள். ಸೆರೆಮನೆಯಲ್ಲಿ ಇರುವಾಗ கைகள் கால்கள் கட்டப்பட்டு இருக்கிறது. ಕೈ ಕಾಲುಗಳು ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟಿದೆ. அந்த சூழ்நிலையில ಆ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ சுற்றியவர்கள் பார்க்கிறார்கள், ಸುತ್ತಲೂ ಅವರು ನೋಡುತ್ತಾರೆ, அங்கு யாரும் இல்லை. ಅಲ್ಲಿ ಯಾರು ಇಲ್ಲ. ஆனா எதிர்க்க இருப்பவை யார்? ಆದ್ರೆ ಎದುರಿನಲ್ಲಿ ಇರೋದು ಯಾರು? இவர்களை காவல் காக்கிற காவல் அதிகாரிகள் இருக்கிறார்கள். ಇಲ್ಲಿ ಸೆರೆಮನೆಯಲ್ಲಿ ಕಾಯ್ತಾ ಇರುವ ಸೆರೆ ಅಧಿಕಾರಿಗಳಿದ್ದಾರೆ, வேற யாரும் இல்லை. ಬೇರೆ ಯಾರಿಲ್ಲ. ஆனால் அவர்களுக்கு யோசனை வருகிறது, ಅವ್ರಿಗೆ ನೆನಪು ಬರುತ್ತದೆ, நாம் இப்படி கட்டப்பட்டு இருக்கிறோம், ನಾವು ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟಿದ್ದೀವಿ, நாம் யாருக்காக ஊழியம் செய்கிறோம்? ನಾವು ಯಾರಕ್ಕಾಗಿ ಸೇವೆ நம்மை ಮಾಡ್ತೇವೆ? உருவாக்கினவருக்காக. ನಮ್ಮನ್ನು ಉಂಟು அவர் ಮಾಡಿದವರಿಗಾಗಿ. அற்புதமானவர், ಆತನ ಅದ್ಭುತವಾದವರು. அவர்தான் உண்மையான தேவன். ಆತ ನಿಜವುಳ್ಳ ದೇವರು. அவரிடத்தில்தான் அற்புதம் இருக்கிறது. ಆತನ ಬಳಿ ಅದ್ಭುತವಿದೆ. இதை நீயும் நானும் அறிந்திருக்கிறோம். ಇದು ನೀವು ನಾವು ತಿಳಿದಿದ್ದೀವಿ. நம்மை விடுவிக்க வேண்டுமென்றால் ನಮ್ಮನ್ನು இது ಬಿಡಿಸಬೇಕಂದ್ರೆ உன்னாலே என்னாலே ஆகாது. ನಿನ್ನಿಂದ ನನ್ನಿಂದ என்ன ಆಗೋದಿಲ್ಲ. கடினமான கட்டுகள் மத்தியில் இருக்கிறோம். ಯಾಕಂದ್ರೆ ಕಠಿಣವಾದ இந்த ಕಟ್ಟುಗಳಿವೆ. கட்டுகளை விடுவிக்க வேண்டுமென்றால் ಈ ಕಟ್ಟುಗಳನ್ನು ಬಿಡಿಸಬೇಕಂದ್ರೆ அது இயேசுவாகிய கர்த்தர் ஒருவரே. ಅದು ಕಟ್ಟದ ಯೇಸು அப்ப ಒಬ್ಬರಿಂದನೇ. என்ன செய்ய வேண்டும்? ನಾವೇನ್ ಮಾಡಬೇಕು? அவரை துதிப்போம் என்று சொல்லி ಅವರನ್ನು ಸ್ತುತಿ ಮಾಡೋಣ நடு ಅಂತ ಹೇಳಿ ராத்திரியிலே ಮಧ್ಯರಾತ್ರಿಯಲ್ಲಿ கர்த்தரை நோக்கி பார்க்கிறார்கள். ದೇವರನ್ನು ದೃಷ್ಟಿಸಿ ಕರೆಯುತ್ತಾರೆ. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் எடுக்கும் பொழுது ಅಪೊಸ್ತಲರ ಕೃತ್ಯ 14ನೇ ನೋಡುವಾಗ நீங்கள் 25, 26 பார்க்கும் பொழுது 25, 26 ನೋಡುವಾಗ அந்த நடு ராத்திரியில ಆ
ಮಧ್ಯರಾತ್ರಿ அவர்கள் கட்டுகள் மத்தியில ಆ ಕಟ್ಟುಗಳ கர்த்தரை ಮಧ್ಯದಲ್ಲಿ துதிக்க ஆரம்பித்தார்கள். ದೇವರನ್ನು ಸ್ತುತಿ ಮಾಡಕ್ಕೆ ಆರಂಭಿಸಿದರು. சத்தமிட்டு கூப்பிடுகிறார்கள். ಶಬ್ದದಿಂದ ಕೂಗುತ್ತಾರೆ. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. ಕಷ್ಟ ಕಾಲದಲ್ಲಿ ನನ್ನನ್ನು ನೋಡಿ ಮೊರೆಯಿಡು. இதோ எங்களை ஊழியம் செய்ய விடாதபடிக்கு, ಇಗೋ ನಮ್ಮನ್ನು ಸೇವೆ ಮಾಡದಂತೆ, உண்மையான தேவனை சொல்ல விடாதபடிக்கு, ನಿಜವಾದ ದೇವರನ್ನು ಹೇಳದಂತೆ நாங்கள் சிறையாக்கப்பட்டவர்களாய், ನಾವು ಸೆರೆ ಒಳಗಾದವರಾಗಿ, இதோ விலங்குகள் போடப்பட்டு ಇಗೋ ಕೈ ಕಾಲುಗಳು ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟು நாங்கள் இப்படி கிடக்கின்றோமே. ಇದೀವಲ್ಲ. இயேசுவே, ಯೇಸುವೇ, சத்தத்தை உயர்த்தி கூப்பிட ஆரம்பித்தார்கள். ಶಬ್ದದಿಂದ ಕೂಗಲಿಕ್ಕೆ எப்படி ಆರಂಭಿಸಿದರು. கூப்பிட ஆரம்பித்தார்கள்? ಹೇಗೆ ಕೂಗಿದರು? துதித்து கூப்பிடுகிறார்கள், ಸ್ತುತಿ ಮಾಡಿ ஆராதித்து கூப்பிடுகிறார்கள். ಆರಾಧನೆ ಮಾಡಿ ಕೂಗಿದರು. தேவனாகிய கர்த்தர் ದೇವರಾದ ಕರ್ತನು அவளுக்கு பதில் கொடுக்கும்படி கூப்பிடுகிறார்கள். ಅವರಿಗೆ ಉತ್ತರ ಕೊಡುವಾಗೆ ಕೂಗಿದರು. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்கிறவர்கள் ಶಾದ್ರಕ್, ಮೇಷಕ್, ಆಬೇದ್ನೆಗೋ அங்கே ಎಂಬವರು ராஜாவுக்கு முன்னே சொல்லுகிறார்கள், ಆ ಅರಸನ ಮುಂದೆ ಹೇಳುತ್ತಾರೆ, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ನಾವು ಆರಾಧಿಸುವ ದೇವರು எங்களை விடுவிப்பார், ನಮ್ಮನ್ನು ಬಿಡಿಸುತ್ತಾರೆ. எங்களை விடுவிப்பார். ನಮ್ಮನ್ನು ಬಿಡಿಸುತ್ತಾರೆ. ஒருவேளை ಒಂದು ವೇಳೆ நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ನಾವು ಆರಾಧಿಸುವಂತ ದೇವರು நாங்கள் கூப்பிடும் பொழுது ನಾವು ಕೂಗುವಾಗ எங்களை விடுவிக்காவிட்டாலும் ನಮ್ಮನ್ನು ಬಿಡಿಸದೆ நீர் சொல்லுகிறபடி நாங்கள் செய்ய மாட்டோம். ಹೇಳೋ ಪ್ರಕಾರ ನಾವು ನಡೆಯುವುದಿಲ್ಲ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அங்கே சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் ಅಲ್ಲಿ ಶಾದ್ರಕ್, ಮೇಷಕ್, ಆಬೇದ್ನೆಗೋ ಎಂಬವರು சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு சொன்னார்கள். ಶಬ್ದವನ್ನು ಎತ್ತಿಸಿ ದೇವರನ್ನು ನೋಡಿ ಕೂಗುತ್ತಾರೆ. 3 பேர்களை கட்டில் கட்டப்பட்டு போடப்பட்டார்கள். 3 ಜನ ಕಟ್ಟಿಂದ ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟಿದ್ದವರಾಗಿದ್ದರು. அந்த 3 பேர் மத்தியில் 4வது ஒருவர் ಆ இறங்கினார். 3 ಜನ ಮಧ್ಯದಲ್ಲಿ 4ನೇಗೆ ಒಬ್ಬರು அவர்தான் ಇದ್ದಾರೆ. உன்னையும் என்னை விடுவிக்கிறவர். ಆತ ನಿನ್ನನ್ನು ಬಿಡಿಸಿದವರು. நீ எந்த கட்டில் இருக்கிறாய்? ಯಾವ ಕಟ್ಟಲಿದ್ಯಾ? வருமானம் இல்லாத கட்டில் இருக்கிறாயா? ವರಮಾನವಿಲ್ಲದ ಕಟ್ಟಲಿದ್ಯಾ? சம்பாத்தனை காண முடியாத கட்டில் இருக்கிறாயா? ನೋಡಿದಿರೋ ಕಟ್ಟಲಿದ್ಯಾ? வியாதி என்கிற கட்டில் இருக்கிறாயா? ರೋಗವೆಂಬ ಕಟ್ಟಲಿದ್ಯಾ? குழப்பம் என்கிற கட்டில் இருக்கிறாயா? ಸಂಕಲ್ಪ ಎಂಬ ಕಟ್ಟಲಿದ್ಯಾ? சாத்தானின் கட்டில் இருக்கிறாயா? ಸೈತಾನ ಕಟ್ಟಲಿದ್ಯಾ? மந்திர கட்டுகள் இருக்கிறாயா? மாந்திரகதಲ್ಲಿದ್ಯಾ? எந்த கட்டுக்குள்ள நீ கிடக்கின்றாய்? ಯಾವ ಕಟ್ಟಲಿದ್ಯಾ? உன் கட்டுகளை அவிழ்ப்பவர் கர்த்தர் ஒருவரே. ನಿನ್ನ ಕಟ್ಟುಗಳ ಬಿಡಿಸುವನು ಕರ್ತನೊಬ್ಬರೇ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆமென். ಆಮೆನ್. எரேமியா பார்த்து கர்த்தர் சொல்றார். ಯೆರೆಮೀಯನು ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, எரேமியா 1ஆம் அதிகாரத்தை நீங்க பார்க்கும் பொழுது ಯೆರೆಮೀಯ 1ನೇ ಅಧ್ಯಾಯವನ್ನು நீ ನೋಡುವಾಗ, அவர்களுக்கு பயப்படாதே, ನೀನು ಅವರಿಗೆ ಭಯಪಡಬೇಡ. உன்னை காக்கும்படி நான் உன்னோடு கூட ನಿನ್ನನ್ನು இருக்கிறேன். ಕಾಯುವಂತೆ ನಿನ್ನ ಸಂಗಡವೇ ಇದ್ದೀನಿ. எரேமியா 1:8 சொல்லுகிறது. ಯೆರೆಮೀಯ 1:8 அதை தொடர்ந்து நீங்க போகும் பொழுது ಅದನ್ನು ಮುಂದುವರಿಸಿ ಹೋಗುವಾಗ, நீ சிறு பிள்ளை என்று சொல்லாதே, ಚಿಕ್ಕ ಮಗು ಅಂತ நான் ಹೇಳಬೇಡ. உன்னை கொண்டு இடிப்பேன், கட்டுவேன், பிடுங்குவேன் என்று ನಾನು சொல்லுகிறார். ನಿನ್ನನ್ನು ಇಟ್ಟು ಒಡಿಸುತ್ತೇನೆ, ಕಟ್ಟುತ್ತೇನೆ, ಕಿತ್ತುತ್ತೇನೆ. கட்டப்பட்டதை அவிழ்த்து போடுவேன் என்று சொல்லுகிறார். ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟದ್ದನ್ನು ಬಿಚ್ಚಾಕು ಅಂತ ಹೇಳುತ್ತಾರೆ. இந்த எரேமியா 1:8க்கு மேல நீங்க அப்படியே படிச்சுட்டு போனீங்கன்னா ಯೆರೆಮೀಯ 1:8 ಮೇಲೆ ಹಾಗೆ ಓದ್ಕೊಂಡು ಹೋಗೋದಾದ್ರೆ, எரேமியாவை கொண்டு செய்கிற காரியத்தை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். ಯೆರೆಮೀಯನ ಇಟ್ಟು ಮಾಡುವಂತ ಕಾರ್ಯ ದೇವರು ಪ್ರಕಟಿಸುತ್ತಾರೆ. ஒருவேளை நீ ஊழியத்துக்கு அர்ப்பணித்திருக்கலாம், ಒಂದ್ ವೇಳೆ ಸೇವೆಗೆ ಅರಿಕೆ நீ ಮಾಡಿರಬಹುದು, நல்ல ஜெபம் பண்ணுவதற்கு அறிக்கை பண்ணியிருக்கலாம், ಚೆನ್ನಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಕ್ಕೆ நீ ಅರಿಕೆ துதிப்பதற்கு ಮಾಡಿರಬಹುದು, அறிக்கை செய்திருக்கலாம், ಸ್ತುತಿ ಮಾಡಕ್ಕೆ ಅರಿಕೆ நீ ಮಾಡಿರಬಹುದು, உபவாசம் இருந்து காத்திருப்பதற்கு அறிக்கை செய்திருக்கலாம். ಉಪವಾಸ ಇದ್ದು ಕಾಯ್ತಾ ಇರ್ತೀನಿ ಎಂದು ಅರಿಕೆ ಮಾಡಿರಬಹುದು. சாத்தான் உன்னை தடை செய்கின்றானா? ಸೈತಾನ ತಡೆ ಮಾಡ್ತಾನಾ? எபேசியர் 6:12 சொல்லுகிறபடி ಎಫೆಸಿಯನ್ 6:12 ಹೇಳೋ உன்னை ಪ್ರಕಾರ, கட்டில போடுகிறவன் யார்? ನಿನ್ನ ಕಟ್ಟಲೆ ಹಾಕುವವನು ಯಾರು? உன்னை விடுவிக்க முடியாதபடி உனக்கு வேதனை கொடுப்பவன் யார்? ನಿನ್ನ ಬಿಡಿಸಂತ ನಿನ್ನ ಬೇನೆ ಕೊಡುವವನು ಯಾರು? வான மண்டலத்துக்கு கீழே சுத்தி இருக்கிற பொல்லாத ஆவி என்று ಆಕಾಶದಲ್ಲಿ ತಿರುಗಾಡ್ತಾರೋ ಗೆಡಕನಾದ ಶೈತಾನನು. கர்த்தருடைய வார்த்தை இங்க சொல்லுகிறது. ದೇವರ ಮಾತು ಹೇಳುತ್ತದೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆமென். இன்னைக்கு எந்த கட்டில் இருக்கிறீர்கள்? ಇವತ್ತು ಯಾವ ಕಟ್ಟಲೆ ಇದ್ದೀರಾ? அவர் நோக்கி கூப்பிடுங்க. ಆತನ ನೋಡಿ ಕರೆಯಿರಿ. நீங்க அழ வேண்டாம், ನೀವು ಅಳಬೇಡಿರಿ. அவர் நோக்கி கூப்பிடுங்க. ಆತನ ನೋಡುತ್ತಾ உங்க ಕರೆಯಿರಿ. பிரச்சனையை சொல்லி கூப்பிடுங்க. ಸಮಸ್ಯೆಯಲ್ಲಿ ಕೂಗರಿ. உங்க கட்டுகளை அவர் விடுவிப்பார். ನಿಮ್ಮ ಕಟ್ಟುಗಳನ್ನು உங்க ಬಿಡಿಸುತ್ತಾರೆ. கட்டுகளை விடுவிப்பார். ನಿಮ್ಮ ಕಟ್ಟುಗಳು எங்கே இந்த பவுலும் சீலாவும் கூப்பிட்டார்கள். ಇಲ್ಲಿ ಪೌಲ ಶೀಲನು ಕೂಗಿದರು. அந்த ராத்திரியில கர்த்தருடைய மகிமை இறங்கிற்று. ಆ ರಾತ್ರಿಯಲ್ಲಿ ಕರ್ತನ ಮಹಿಮೆ அவங்க ಇಳಿದಿತು. கட்டப்பட்டிருக்க கட்டுகள் அவிழ்க்கப்பட்டது. ಅವರು ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟ ಕಟ್ಟುಗಳು ಬಿಚ್ಚಲ್ಪಟ್ಟಿತ್ತು. அங்கே எழுந்தவர்கள் வெளியே வரும் பொழுது ಅಲ್ಲಿಂದ ಎದ್ದವರು ಹೊರಗೆ ಬರುವಾಗ அவங்க அங்கே நடந்த சம்பவம் என்ன? ಅಲ್ಲಿ ನಡೆದ ಘಟನೆ ಏನು? திடீரென்று காவல்காரர்கள் அங்கே பார்க்கும் பொழுது ತಕ್ಷಣ ಕಾವಲು ಕಾಯುವವರಲ್ಲಿ ನೋಡುವಾಗ பவுலும் சீலாவும் இல்லை. ಪೌಲ ಶೀಲ ಇಲ್ಲ. அவர்கள் என்ன செய்தார்கள்? ಅವರು ಏನ್ ಮಾಡಿದರು? ஐயோ பவுலும் சீலாவும் இல்லையே, ಅಯ್ಯೋ ಪೌಲ ಶೀಲ ಇಲ್ಲವೇ? நமக்கு மேல இருக்கிற அதிகாரிகள் நம்மை விட மாட்டார்களே, ನಮಗೆ ಮೇಲಿರುವ ಅಧಿಕಾರಿಗಳು ನಮ್ಮನ್ನು ಬಿಡದಿಲ್ಲವೇ? அவர் கைகளில் நாம் சாவதை விட ಅವರ ಕೈನ ಸಾಯಕ್ಕಿಂತಲೂ நாமளே செத்து போவது நல்லது ನಾವೇ ಸೆತ್ತು ಹೋಗೋಣ ಅಂತ என்று தன் ಒಳ್ಳೆಯದು. கையில் இருக்கிற ஆயுதத்தை எடுத்து ತನ್ನ ಕೈಯಲ್ಲಿರುವ ಆಯುಧವನ್ನು ತೆಗೆದು அவர்கள் தங்களை மாய்த்துக் கொள்ள விரும்பினார்கள். ತಮ್ಮನ್ನು ಆತ್ಮಹತ್ಯೆ ಮಾಡಿಕೊಳ್ಳಕ್ಕೆ அந்த நேரத்தில் விடுவிக்கப்பட்ட பவுலும் சீலாவும், ಆ ಸಮಯದಲ್ಲಿ ಬಿಡಿಸಲ್ಪಟ್ಟ ಪೌಲ ಶೀಲನು, நீங்கள் உங்களுக்கு ஒன்றும் செய்யாதீர்கள், ನಿಮಗೆ ಯಾವ ಕೇಡು ಮಾಡಕೊಂಬೇಡಿ, நீங்கள் காவல் காத்தவர்கள் இதோ நாங்க இங்கே இருக்கிறோம், ನೀವು ಕಾಯ್ತಾ ಇದ್ದವು ನಾವು ಇಲ್ಲೇ ಇದ್ದೀವಿ, எங்களை விடுவித்த கர்த்தர் ನಮ್ಮನ್ನು ಬಿಡಿಸಿದ உங்களை ಕರ್ತನು விடுவிப்பார். ನಿಮ್ಮನ್ನು
ನಿಮ್ಮನ್ನೇ என் ಬಿಡಿಸುತ್ತಾರೆ. அன்புக்குரிய தேவச்சனமே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ದೇವಜನರೇ, நீ மட்டும் விடுவிக்கப்படக்கூடாது. நீ மாத்திரம் ಬಿಡಿಸಬಾರದು. என் கணவன் விடுவிச்சுட்டா போதும், ನನ್ನ ಗಂಡ என் மனைவி ಬಿಡಿಸಿದ್ರೆ விடுவிச்சுட்டா ಸಾಕು. போதும் சொல்றியே, ನನ್ನ ಹೆಂಡತಿ ಬಿಡಿಸಿದ್ರೆ ಸಾಕು உன்னை ಅಂತ ಹೇಳಿದ್ಯಲ್ಲ. சார்ந்தவர்கள் எல்லாரும் விடுவிக்க வேண்டும். ನಿನ್ನನ್ನು ಸೇರಿ ಎಲ್ಲರೂ ಬಿಡಿಸಬೇಕು. ஹalleluya. ஹalleluya. உன் பக்கத்து வீட்டுக்காரங்க விடுவிக்கப்படணும், ನಿನ್ನ ಪಕ್ಕದ ಮನೆ ಬಿಡಿಸಬೇಕು. உன்னை சார்ந்தவங்க விடுவிக்கப்படணும், ನಿನ್ನನ್ನು ಸೇರಿದವರು ಬಿಡಿಸಬೇಕು. உன்னோடு பழகுறவங்க விடுவிக்கப்படணும். ನಿನ್ನ ಜೊತೆಗೆ ಅಭ್ಯಾಸ ಇರುವವರು அங்க பவுல் ಬಿಡಿಸಬೇಕು. சீலா நினைச்சிருந்தா, ಅಲ್ಲಿ ಪೌಲ ಶೀಲ நீ என்ன ನೆನೆಸಿದೆ. காவல் காத்தையில ನೀವು ನಮ್ಮನ್ನು ಕಾಯ್ತಾ நீ ಇದ್ದೀರಲ್ಲ, செத்து போன ஓடி இருக்கலாம். ನೀವು ಸತ್ತು ಹೋಗಂತ ஆனா ಓಡಿರಬಹುದು. அப்படி அல்ல. ಆದ್ರೆ ಆಗಲ್ಲ. இந்த பவுலுக்குள்ளும் சீலாக்குள்ளும் ಈ ಪೌಲನ ಶೀಲ ಒಳಗೆ கர்த்தருடைய மகிமை இருந்தது, ದೇವರ ಮಹಿಮೆ ಇತ್ತು. கர்த்தருடைய வல்லமை இருந்தது, ದೇವರ ಶಕ್ತಿ கர்த்தருடைய ಇತ್ತು. இரக்க குணம் இருந்தது. ದೇವರ ಕನಿಕರ ಗುಣ கர்த்தர் ಇತ್ತು. இன்னொரு மேல எப்படி பிரியம் பண்ணினாரோ ದೇವರು ಇನ್ನೊಬ್ಬರ ಮೇಲೆ ಹೇಗೆ ಪ್ರೀತಿಯಾಗಿದ್ದರು, அந்த பிரியம் அவர்கள் மேல் இருந்தது. ಆ ಪ್ರೀತಿ ಅವರ ಮೇಲೆ தான் ಇತ್ತು. மட்டும் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கவில்லை. ನಾನು ಮಾತ್ರ ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ ನೆನೆಸಲಿಲ್ಲ. தன்னை சார்ந்தவர்களும் ತನ್ನನ್ನು தன்னை ಸೇರಿದವರು, அறியாதவர்களும் ತನಗೆ ತಿಳಿದಿರವರು தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳಬೇಕಂತ ಹೇಳಿ பவுலும் சீலாவும் நினைத்தார்கள். ಪೌಲ ಶೀಲವು ನೆನೆಸಿದರು. இவர்கள் மாம்சத்தின் பிரகாரம் ಇವರು ಮಾಂಸದ இன்னொரு ಪ್ರಕಾರ மனுஷன் போடப்பட்ட கட்டிலிருந்து ಇನ್ನೊಂದು ವ್ಯಕ್ತಿ ಹಾಕಲ್ಪಟ್ಟ ಕಟ್ಟಿಂದ அங்க மகிமையாய் விடுவிக்கப்பட்டார்கள். ಅಲ್ಲಿ ಮಹಿಮೆಯಾಗಿ ஆனா ಬಿಡಿಸಲ್ಪಟ್ಟರು. ஆவிக்குற பிரகாரம் ಆದ್ರೆ ಆತ್ಮಿಕ ರೀತಿಯಲ್ಲಿ சாத்தான் போட்ட கட்டை ಚೈತನ್ಯ ಹಾಕಿರುವ கர்த்தராக ಕಟ್ಟನ್ನು தேவனிடத்திலிருந்து ದೇವರ இந்த ಬಳಿಯಿಂದ காவல் அதிகாரிகள் விடுவிக்கப்பட்டார்கள். ಕಾವಲ ಯಜಮಾನರು ಬಿಡಿಸಲ್ಪಟ್ಟರು. ஹalleluya. ಹalleluya. உங்கள் ஆத்துமா கட்டப்பட்டு இருக்கிறதா? ನಿಮ್ಮ ಆತ್ಮ உங்க ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟಿದೆ. ஆவி கட்டப்பட்டு இருக்கிறதா? ನಿಮ್ಮ ಪ್ರಾಣ உங்க ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟಿದೆ. சரீரம் கட்டப்பட்டு இருக்கிறதா? ಶರೀರವು ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟಿದ್ಯಾ? இன்றைக்கு பவுலும் சீலாவும் விடுவித்த அந்த ஆண்டவரிடத்துல, ಇವತ್ತು ಪೌಲ ಶೀಲ ಬಿಡಿಸಿದಂತ ದೇವರ அந்த ಬಳಿಯಲ್ಲಿ, காவல் அதிகாரிகளை விடுவித்த அந்த ஆண்டவரிடத்துல ಆ ಕಾವಲ ಅಧಿಕಾರಿಯಲ್ಲಿ ಬಿಡಿಸಿದಂತ ದೇವರ ಹತ್ರ நீங்களும் நானும் கூப்பிடுவோம் என்று சொன்னால் ನೀವು ನಾವು ಕೂಗು ಅಂತ ಹೇಳುವುದಾದರೆ நிச்சயம் நமக்கு ஒரு விடுதலை. ಖಂಡಿತ ನಮಗೆ ಒಂದು ಬಿಡುಗಡೆ. பவுலும் சீலாவும் கர்த்தரை கூப்பிட்டார்கள். ಪೌಲ ಶೀಲ ಕರ್ತನೇ இந்த ಕೂಗಿದರು. காவல் அதிகாரிகள் பவுலும் சீலாவையும் கூப்பிட்டார்கள். ಈ ಕಾವಲ್ ಕಾಯುವವರು ಪೌಲ ಶೀಲನ್ನು இப்ப ಕೂಗಿದರು. பவுலும் சீலாவும் ಈ ಪೌಲ இந்த ಶೀಲವು காவல் அதிகாரிகளும் ಈ ಕಾವಲ್ கர்த்தரை ಕಾಯುವವರು நோக்கி கூப்பிட்டார்கள். ದೇವರನ್ನೇ ನೋಡಿ ಕೂಗಿದರು. கர்த்தர் யாவருக்கும் விடுதலை கொடுத்தார். ನಮ್ಮ ಕರ್ತ ಎಲ್ಲರಿಗೂ ಬಿಡಿಸಿ ಕೊಟ್ಟರು. ஆமென். இந்த காலவேளை நீங்கள் கூப்பிடும் பொழுது ಈ ಬೆಳಗಿನ ಜಾವದಲ್ಲಿ ನೀವು உங்களுக்கும் ಕೂಗುವಾಗ உங்களை சார்ந்தவர்களுக்கும் ನಿಮಗೂ ಸೇರಿದವರೆಗೂ ஆண்டவர் விடுதலை கொடுப்பார். ದೇವರು ಬಿಡುಗಡೆ ಕೊಡುತ್ತಾರೆ. அதுதான் நீங்க சொல்லுகிறது. ಅದನ್ನ ಇಲ್ಲಿ ಹೇಳುತ್ತದೆ, என்னை நோக்கி கூப்பிடு, ನನ್ನನ್ನು ದಿಶಿಸಿಕರಿ, நான் உன்னை விடுவிப்பேன், ನಾನು ನಿನ್ನನ್ನು நீ ಬಿಡಿಸುತ್ತೇನೆ, என்னை ನೀನು மகிமைப்படுத்துவாய். ನನ್ನನ್ನು ಗಣಪಡಿಸುವೆ. பவுலும் சீலாவும் கர்த்தரால் விடுவிக்கப்பட்டார்கள். ಪೌಲ ಶೀಲ ಕರ್ತನಿಂದ கர்த்தரை ಬಿಡಿಸಲ್ಪಟ್ಟರು. மகிமைப்படுத்திக் கொண்டு வந்தார்கள். ತನ್ನನ್ನು ದುಡಿದು ಮಾಡಿಕೊಂಡು ಬಂದರು. காவல் அதிகாரிகள் கர்த்தரால் விடுவிக்கப்பட்டார்கள். ಕಾವಲು ಕಾಯ್ದವರು ದೇವರನ್ನೇ கர்த்தரை ಬಿಡಿಸಲ್ಪಟ್ಟರು. மகிமைப்படுத்தினார்கள். ದೇವರನ್ನು ಗಣಪಡಿಸಿದರು. என்று நீங்களும் நானும் விடுவிக்கப்படும்படி ಇವತ್ತು ನೀವು ನಾವು ಬಿಡಿಸುವುದಕ್ಕಾಗಿ யெசாயா தீர்க்கதரிசி 60ஆம் அதிகாரம் ಯೆಶಾಯ 60ನೇ ಅಧ್ಯಾಯವು முதல் வசனம் சொல்லுகிறது, ಮೊದಲನೇ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, கர்த்தருடைய மகிமை உன்மேல் வந்து விட்டது, ದೇವರ ಪ್ರತಾಪವು ನಿನ್ನ இனி ಮೇಲೆ உன்னை ಬಂದಿದೆ. ஒருவரும் யாரும் அடக்கி வைக்க முடியாது. ನಿನ್ನನ್ನು ಯಾರು ಅಡಗಿಸಲಿಕ್ಕಾಗುವುದಿಲ್ಲ. நீயே அடங்கி கிடக்கணும்னு நினைச்சாலும் ನೀನು ಅಡಗಿಸಬೇಕೆಂದರು கர்த்தர் உன்னை விடுவித்து விடுவார். ದೇವರನ್ನು ಬಿಡಿಸಿ ಬಿಡುತ್ತಾರೆ. யெசாயா தீர்க்கதரிசி 52ஆம் அதிகாரம் ಯೆಶಾಯ 62ನೇ அங்கே ಅಧ್ಯಾಯವು முதல் 2 வசனம் சொல்லுகிறது, ಕನ್ನಡ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, அவர் உன் கட்டுகளை அவிழ்க்கிற தேவன், ಆತ ನಿನ್ನ ಕಟ್ಟುಗಳು ಬಿಡಿಸುವ உன் பிரச்சனைக்கு முடிவு கட்டுகிற தேவன். ಸಮಸ್ಯೆಗೆ ಕೊನೆ ಇಡುವಂತವರು. இன்றைக்கு ஒரு விடுதலை உனக்கு தரப்போகிறார். ಇವತ್ತು ಒಂದು ಬಿಡುಗಡೆ ನಿನಗೆ உனக்கு ஒரு ಕೊಡುತ್ತಾರೆ. விடுதலை தரப்போகிறார். ನಿನಗೆ ಒಂದು ಬಿಡುಗಡೆ ಕೊಡುತ್ತಾರೆ. நேற்று வரல நானும் மனம் சோர்ந்து போயிருந்தேன். ನಿನ್ನೆ ತನಕ ನಾನು ಮನಸ್ಸು ಬೇಸರವಾಗಿದ್ದೆ, விடுதலை இல்லாதது போல் இருந்தது. ಬಿಡುಗಡೆ ಇಲ್ಲದವರಾಗಿದ್ದೆ. ஆமென். ಆಮೆನ್. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கொஞ்ச நேரம் அப்படியே காத்திருக்கும் போது ಸ್ವಲ್ಪ ತಾಗೆ ಕಾಯ್ತಾ ಇರುವಾಗ ஆண்டவரோடு பேசினார். ದೇವರು ನನ್ನ ಸಂಗಡ இந்த ಮಾತಾಡಿದರು. வசனம் திரும்ப திரும்ப எனக்கு ಈ பேசப்பட்டது. ವಾಕ್ಯ ಮತ್ತೆ ಮತ್ತೆ ಮಾತಾಡಲ್ಪಟ್ಟಿತು. நான் ஒரு வேற வசனத்தை இந்த நாளில அமை வாக்குத்தத்த வசனமாய் கொடுக்க வேண்டும் என்று விரும்பினேன். ನಾನು ಬೇರೆ ಒಂದು ವಾಗ್ದಾನವಾಗಿ ವಾಕ್ಯ ಕೊಡಲಿಕ್ಕೆ ஆண்டவர் சொன்னார், ದೇವರು ಹೇಳಿದರು, நீ ஆத்துமாவில விடுதலை இல்லாம இருக்கிறாயா, ಆತ್ಮದಲ್ಲಿ ಬಿಡುಗಡೆ ಇಲ್ಲದವರಾಗಿದ್ಯಾ, சரீரத்துல விடுதலை இல்லாம இருக்கிறாயா, ಶರೀರದಲ್ಲಿ ಬಿಡುಗಡೆ ಇಲ್ಲದವರಾಗಿದ್ಯಾ, உன் ஆவில விடுதலை இல்லாம இருக்கிறாயா, ನಿನ್ನ ಪ್ರಾಣದಲ್ಲಿ ಬಿಡುಗಡೆ ಇಲ್ಲದವರಾಗಿದ್ಯಾ, நான் உன்னை விடுவிப்பேன், ನಾನು ನಿನ್ನನ್ನು ಬಿಡಿಸುತ್ತೇನೆ, நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ನಿನ್ನನ್ನು ಗಣಪಡಿಸುವೆ. இன்றைக்கு உங்களை விடுவிக்கிற கர்த்தர், ಇವತ್ತು ನಿಮ್ಮನ್ನು ಬಿಡಿಸುವಂತ ಕರ್ತನು, நீங்க அவரை மகிமைப்படும்படி, ನೀವು ಅವರನ್ನು நீங்க ಗಣಪಡಿಸುವುದಕ್ಕಾಗಿ, அவரை மகிமைப்படுத்தும்படி. ನೀವು ಅವರನ್ನು ಮಹಿಮೆಪಡಿಸುವುದಕ್ಕಾಗಿ. இரண்டாவது ஒரு காரியம், ಎರಡನೇದಾಗಿ ಒಂದು ಕಾರ್ಯ, சங்கீதம் 91 ಕೀರ್ತನೆ 91 15ஆம் வசனத்தை வாசிப்போம். 15ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದೋಣ. அங்கே நீங்க கவனிக்கும் பொழுது ಅಲ್ಲಿ ನೀವು ಗಮನಿಸುವಾಗ அங்கே சங்கீதம் 91:15 சொல்லுகிறது, ಕೀರ್ತನೆ 91 ಹೇಳುತ್ತದೆ, நீ கூப்பிடும் பொழுது ನೀನು ಕೂಗುವಾಗ அவர் உன்னை தப்புவிக்கிற தேவா. ಆತನಿಂದ ತಪ್ಪಿಸುವಂತ ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. முதல் நீங்க பார்க்கும் பொழுது ನೀವು ನೋಡಿ
ಮಾಡುವಾಗ நீ கூப்பிடும் பொழுது ನೀನು ಕೂಗುವಾಗ அவர் உன்னை விடுவிக்கிறவர். ನಿನ್ನನ್ನು ಬಿಡಿಸುವವರು. இரண்டாவது நீ கூப்பிடும் பொழுது ಎರಡನೇದಾಗಿ ನೀನು ಕೂಗುವಾಗ அவர் உன்னை தப்புவிக்கிறவர். ನಿನ್ನನ್ನು ತಪ್ಪಿಸುವವರಾಗು. சங்கீதம் 91:15 சொல்லுது. ಕೀರ್ತನೆ 95:15 படிங்க, ಹೇಳುತ್ತದೆ. சீக்கிரமா அவன் படிங்க. என்னை நோக்கி கூப்பிடுவான், ஆ, நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். ஆமென், அல்லேலூயா. ஹalleluya. நீ கூப்பிடும் பொழுது ನೀನು ಕೂಗುವಾಗ உன்னை தப்புவிக்கிற தேவன். ನಿನ್ನನ್ನು ತಪ್ಪಿಸುವ ದೇವರು. எந்த நேரத்தில் நீ கூப்பிடுகிறாயோ ಯಾವ ಸಮಯದಲ್ಲಿ ಕೂಗುತ್ತೀಯೋ அந்த நேரத்தில் உன்னை தப்புவிப்பார். ಆ ಸಮಯದಲ್ಲಿ ತಪ್ಪಿಸುತ್ತಾರೆ. நாங்க கடந்த நாட்களில ಕಳೆದ ದಿನಗಳಲ್ಲಿ ஊழியத்துக்கு போய் திரும்ப வருகிறோம். ಸೇವೆಗೆ ಹೋಗಿ ತಿರುಗಿ ಬರ್ತೇವೆ. பகலெல்லாம் ஊழியம் செய்திருக்கிறோம். ಹಗಲ ಪೂರ್ತಿ ಸೇವೆ கொஞ்ச நேரம் ಮಾಡ್ತೇವೆ. கூட ரெஸ்ட் இல்ல. ಸ್ವಲ್ಪ ಹೊತ್ತು ನಮಗೆ ವಿಶ್ರಾಂತಿ எங்களை ಇಲ್ಲ. கூட்டிட்டு போனவரும் ನಮ್ಮನ್ನು ಕರ್ಕೊಂಡು எங்களோடு ಹೋದವರು சேர்ந்தவர் ஊழியம் செய்திருக்கிறார். ನಮ್ಮ ಜೊತೆಗೆ ಸೇರಿ ಅವರು ಸೇವೆ ಮಾಡಿದ್ದಾರೆ. அதனால அவருக்கும் ரெஸ்ட் இல்ல. ಅವರಿಗೆ ರೆಸ್ಟ್ ಇಲ್ಲ. ஆனா வாகனத்தில் ஏறும் பொழுது ಆದ್ರೆ ಗಾಡಿಯಲ್ಲಿ ಹತ್ಕೊಂಡು ஆவியான ಹೋಗುವಾಗ உள்ளத்துல பேசுறார். ದೇವರ ಆತ್ಮನು ಮಾತಾಡ್ತಾರೆ. ஆவியான உள்ளத்துல பேசுறார். ದೇವರ ಆತ್ಮನು மிக ಮಾತಾಡ್ತಾರೆ. கவனம் மகனே, ಗಮನವು ಮಗನೇ, மிக கவனம் மகனே, ತುಂಬಾ நீ ಗಮನವಾಗಿರು. தூங்கி விடாதே என்று சொல்லுகிறார். ನಿದ್ದೆ ಮಾಡಬೇಡ. அதே போல என் மனைவி சரீர பலவீனத்தில் இருக்கிறாங்க. ಅದೇ ದಿನ ನನ್ನ ಶರೀರ அவங்க கிட்ட கர்த்தர் அதை தான் பேசி இருக்கிறார். ದೇವರ ಆತ್ಮ ಅದನ್ನೇ நாங்க ಮಾತಾಡ್ತಾರೆ. ரெண்டு பேரும் ನಾವಿಬ್ಬರು அங்க கார் ஏறின அந்த நிமிஷம் முதல் ಆ ಕಾರ್ ಹತ್ತಿರ ಕ್ಷಣ ತನಕ வீட்டுக்கு வர வரையிலும் ಮನೆ ಬರುವ நீ ತನಕ நாங்க தூக்கத்துக்கு இடம் கொடுக்கவில்லை. ನೀವು ನಿದ್ದೆಗೆ ಜಾಗ ரொம்ப ಕೊಟ್ಟಿಲ್ಲ. ನಾವು விழிப்புணர்வா வருகிறோம். ತುಂಬಾ ಎಚ್ಚರವುಳ್ಳವರಾಗಿದ್ದೀವಿ. கார் ஓட்டிட்டு வருகிறவ ಕಾರ್ ಓಡಿಸ್ಕೊಂಡು 1 ಬರುವವರು கிலோமீட்டர் தூரத்துல ತುಂಬಾ ಕಿಲೋಮೀಟರ್ 1 ದೂರದಲ್ಲಿ கிலோமீட்டர் தூரத்துல 1 ಕಿಲೋಮೀಟರ್ அவர் ದೂರದಲ್ಲಿ கண்ணை மூடிக்கிட்டு தான் வண்டி ஓட்டிட்டு வர்றாரு. ಅವರು ಕಣ್ಣು ಮುಚ್ಕೊಂಡು ಗಾಡಿ ಓಡಿಸ್ಕೊಂಡು ಬರ್ತಾರೆ. ஹalleluya, ஆமென். சொல்லுங்க, ಹೇಳಿರಿ, எவ்வளவு பெரிய காரியம் சொல்ல நீங்க அமைதியா இருக்கிறீங்க. ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯವೆಲ್ತು ನಿಶಬ್ದವಾಗಿದ್ದೀರಾ. நான் அப்படியே அவரை பார்த்துட்டு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு வருகிறேன். ನಾನು ಅವರು ನೋಡಿ ಹೇಳಿ ಸ್ತೋತ್ರ ಸ್ತೋತ್ರ என் மனைவி அவரை அப்பப்ப கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. ನಮ್ಮ ಹೆಂಡತಿ ಆವಾಗ ಅವರು ಕರೀತಾ ಇದ್ದಾರೆ. பிரதர் தூக்கம் வருதா? ಬ್ರದರ್ ನಿದ್ದೆ ಬರ್ತದಾ? பிரதர் சைலண்ட் நிப்பாட்டி கொஞ்ச நேரம் தூங்குங்க. ಸ್ವಲ್ಪ ಹೊತ್ತು ಗಾಡಿ ನಿಲ್ಲಿಸಿ ನಿದ್ದೆ ಮಾಡಿ. இல்ல நிப்பாட்டுங்க, பரவாயில்ல. ನಿಲ್ಲಿಸ್ರಿ, ಪರವಾಗಿಲ್ಲ. இவட்ட பேசிட்டே வரும். ಹೀಗಾಗಿ ಮಾತಾಡ್ಕೊಂಡೇ ஆனாலும் பாருங்க, ಆದ್ರೂ ನೋಡಿರಿ, அவர் தூக்கத்தின் மத்தியிலே சத்துரு கொண்டு போகிறார். ಅವರು ನಿದ್ರೆ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಶೈತಾನ್ ತೆಗೆದುಕೊಂಡು திடீர்னு ಹೋಗುತ್ತಾನೆ. பார்த்தா ತಕ್ಷಣ என் ನೋಡಿದರೆ மனைவிக்கு ஒரு விசுனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ಒಂದು ದರ್ಶನ ದೇವರು ಕೊಟ್ಟರು. அங்கே வந்தபோது ಅಲ್ಲಿ ಬಂದ ತಕ್ಷಣವೇ அந்த காரை அவங்களே கொண்டு போய் சைலண்ட் நிப்பாட்டுற மாதிரி ஒரு விஷன் வந்து ಆ இருக்கிறது. ಕಾರ್ ಅವರೇ ಸೆಡೆ ನಿಲ್ಲಿಸುವಾಗ ಒಂದು ದರ್ಶನ ಬಂದಿದೆ. சடன்னு பார்த்தா ತಕ್ಷಣ இவர் ನೋಡಿದರೆ வேற லைன்ல போயிட்டு இருக்கிறார் வண்டி. ಇದು ಬೇರೆ ದಾರಿಯಲ್ಲಿ ಹೋಗುವಂತ ಗಾಡಿ. எனக்கு அப்படியே கண்ணை இழுக்குது. அப்படியே ನನಗೆ ಕಣ್ಣು ಹಾಗೆ ಎಳಿತಾ நான் ಇದೆ. அசந்த போது ನಾನು ಹಾಗೆ ಸ್ವಲ್ಪ சடன்னு இவங்க கூப்பிடுறாங்க. ತಕ್ಷಣ நான் ಕರೀತಾರೆ. பாக்குறேன் ನಾನು வண்டி ನೋಡಿದ್ದೇನೆ வேற இடத்துல போய்கிட்டு இருக்கு. ಗಾಡಿ ಬೇರೆ ದಾರಿಯಲ್ಲಿ அந்த ಹೋಗುತ್ತದೆ. பிரதர் அப்படியே வண்டி அந்த சைடுல வந்துருச்சு. ನಾನು ತಕ್ಷಣ ಹಾಗೆ ಗಾಡಿ ಸೈಡಲ್ಲಿ ಬಂತು. ஹalleluya, ಹalleluya. உள்ளுக்குள்ள ஒரு பயம் வந்துருச்சு. ಒಳಗೆ ಒಂದು ಭಯ ಬಂದಿತ್ತು. சரியான நேரத்துல அவர் கொண்டு போய் நம்மளை விடுவாரா? ಸರಿಯಾದ ಸಮಯಕ್ಕೆ ನಮ್ಮನ್ನು ಸೇರಿಸುತ್ತಾರಾ? அப்போ ஜெபிக்க ஆரம்பித்த ஆண்டவரே, ಹೀಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಕ್ಕೆ ದೇವರೇ நீங்க தான் சொல்லி இருக்கிறீங்க, ನೀವೇ ಹೇಳಿದ್ದೀರಾ, நீங்க தான் சொல்லி இருக்கிறீங்க, ನೀವೇ ಹೇಳಿದ್ದೀರಾ, ஆபத்து காலத்துல என்ன கூப்பிடுன்னு சொல்லி இருக்கிறீங்க, ಕಷ್ಟ ಕಾಲದಲ್ಲಿ ನೋಡಿ நீங்க ಮೊರೆಯಿಡು ಅಂತ தப்புப்பேன்னு சொல்லி இருக்கிறீங்க. ತಪ್ಪಿಸ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳ್ತೀರಾ. நாங்க நல்லபடியா வீட்டுக்கு போகணும். ನನ್ನ ಒಳ್ಳೆ ಸ್ಥಿತಿಗೆ ಮನೆ நாங்க ಸೇರಬೇಕು. ஊழியத்துக்கு வந்து இருக்கிறோம். ನಾವು ಸೇವೆಗೆ திரும்ப ಬಂದಿದ್ದೇವೆ. வீட்டுக்கு போகிறோம். ಮತ್ತೆ எங்க ಹೋಗುತ್ತೇವೆ. ஊழியம் சிறந்து இருக்கணும் ஆண்டவரே. ನಮ್ಮ ಊಳೆ ಸೇವೆ ಚೆನ್ನಾಗಿರಬೇಕು. ஹalleluya, ಹalleluya. ஆமென். ಆಮೆನ್. சீக்கிரத்துல வர வேண்டியது ಬೇಗ ಬರಬೇಕಾದದ್ದು கொஞ்சம் லேட் ஆகவே வீட்டுக்கு வந்து சேர்ந்தோம். ಸ್ವಲ್ಪ ಲೇಟ್ ಆಗಿನೇ ಮನೆಗೆ ಬಂದು ಸೇರಿದ್ದೀವಿ. ஹalleluya, ಹalleluya. வீட்டுக்கு வந்தபோது ಮನೆಗೆ ಬಂದ கர்த்தரை மகிமைப்படுத்தி ஆண்டவரே, ದೇವರನ್ನ ಮನೆ ಬಗ್ಗೆ நீர் எங்களை அற்புதமாக பாதுகாத்திருக்கிறீர். ನಮ್ಮನ್ನು ಅದ್ಭುತವಾಗಿ ಕಾಯ್ದು ಬಂದಿದ್ದೀರಿ. ஆபத்துக்கு எங்களை தப்பிக்க செய்திருக்கிறீங்க. ಕಷ್ಟ ಕಾಲದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು எங்களுக்கு ஒரு நல்ல டிரைவரை கொடுத்திருக்கிறீங்க. ಒಳ್ಳೆ ಡ್ರೈವರನ್ನು ஒரு ಕೊಟ್ಟಿದ್ದೀರಾ. நல்ல காரை கொடுத்திருக்கிறீங்க. ಒಳ್ಳೆ ಕಾರ್ ಕೊಟ್ಟಿದ್ದೀರಾ. உமக்கு நன்றி ஆண்டவரே, ನಿಮಗೆ ಕೃತಜ್ಞತೆ உமக்கு ದೇವರೇ. நன்றி ஆண்டவரே. ನಿಮಗೆ அந்த ಕೃತಜ್ಞತೆ மகனை ದೇವರೇ. ஆசீர்வதிங்க. ಆ ಮಗನನ್ನು அவரு ಆಶೀರ್ವದಿಸಿ. எங்க ஊழியத்துக்கு வந்தபடினால ಅವ್ರು ನಮ್ಮ ಸೇವೆಗೆ அவருக்கு ಬಂದಂತ அவருக்கு நல்ல வருமானத்தை கொடுங்க. ಅವರಿಗೆ ಒಳ್ಳೆ ವರಮಾನವನ್ನು ಕೊಡಿ. ஹalleluya, ಹalleluya. சொல்லுங்க. ಹೇಳಿರಿ, ஜெபம் உங்களை தப்பிக்க செய்யும். ಪ್ರಾರ್ಥನೆ ನಿಮ್ಮನ್ನು ತಪ್ಪಿಸುವಂತೆ ஜெபம் ಮಾಡುತ್ತದೆ. உங்களை தப்பிக்க செய்யும். ಪ್ರಾರ್ಥನೆ ನಿಮ್ಮನ್ನು ತಪ್ಪಿಸುವಂತೆ ஜெபம் ಮಾಡುತ್ತದೆ. உங்களை வழிநடத்தும். ಪ್ರಾರ್ಥನೆ ನಿಮ್ಮನ್ನು ದಾರಿ ನಡೆಸುತ್ತದೆ. ஜெபம் உங்களை பாதுகாக்கும். ಪ್ರಾರ್ಥನೆ ನಿಮ್ಮನ್ನು ಕಾಯುತ್ತದೆ. தானியேல் எந்த குற்றமும் செய்யவில்லை. ನೋಡಿ ಯಾವ ತಪ್ಪು ಮಾಡಿಲ್ಲ. ஆனா அவரை குற்றம் கண்டுபிடிக்க வகை தேடினார்கள். ಆದವನು ತಪ್ಪಿಸಕ್ಕೆ ದೇವರು ஆனா அவரிடத்தில் குற்றம் இல்லை. ಆದ್ರೆ ಯಾವ ತಪ್ಪಿಲ್ಲ. எப்படியாவது இவனை நம்மை குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும். ಹೇಗಾದ್ರೂ ಇವರನ್ನು ತಪ್ಪಿಸಬೇಕು. எப்படியாவது தூக்கி சிங்கத்தின் குகையில போட வேண்டும். ಹೇಗಾದ್ರೂ ಸಿಂಹದ ಗವಿಯಲ್ಲಿ ಹಾಕಬೇಕು. இதுதான் அவர் பின்னே இருக்கிறவருடைய ஒரு வைராக்கிய குணம். ಇದೇ ಅವರ ಹಿಂದೆ ಇರುವಂತ ಒಂದು ವೈರಾಗ್ಯದ ಗುಣ. எப்படியாவது குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும். ಹೇಗಾದ್ರೂ ತಪ್ಪಿಸಬೇಕು. தேவ பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, உங்களிடத்துல குற்றம் 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 என்ற அந்த மனசு தட்டு என்று சொன்னால் ನಿಮ್ಮ ಮನೆ ಒಳಗೆ ತಪ್ಪು ತಪ್ಪಂತ
ಮನಸ್ಸು ನಿಮ್ಮೊಳಗೆ அந்த ಇರುವುದಾದರೆ குற்ற உணர்வுகளை எடுத்து போடுங்க. ಆ ತಪ್ಪೋರ್ಸೋ ನೆನಪು ತೆಗೆದುಹಾಕಿರಿ. குற்றம் என்பது உங்க முன்ன வரக்கூடாது. ತಪ್ಪೋರ್ಸೋ ನಿಮ್ಮ ಮುಂದೆ ಬರಬಾರದು. குற்றம் என்ற பேச்சு வரக்கூடாது. ತಪ್ಪೋರ್ಸೋ ಮಾತು ஏன்னா நீ ಬರಬಾರದು. தேவனுடைய பிள்ளை. ಯಾಕಂದ್ರೆ ನೀನು ದೇವರ ಮಗು. தேவனுடைய பிள்ளையிடத்தில் அந்த குற்ற உணர்வே வரக்கூடாது. ದೇವರ ಮಗುವಲ್ಲಿ ತಪ್ಪೋರ್ಸೋ ಗುಣವು ಬರಬಾರದು. எந்த வார்த்தை வந்தாலும் ಯಾವ ಮಾತು அது ಬಂದರೂ பரிசுத்த வார்த்தையை எடுத்துக்கொள்ளணும். ಪರಿಶುದ್ಧ ಮಾತು கர்த்தர் பேசினார் எடுத்துக்கொள்ளணும். ದೇವರು ಮಾತಾಡಿದಂತೆ கர்த்தர் தான் உணர்த்தினார் எடுத்துக்கொள்ளணும். ದೇವರೇ ಪ್ರೇರೇಪಿಸಿದಂತೆ கர்த்தர் தான் சொன்னார் எடுத்துக்கொள்ளணும். ದೇವರು ಹೇಳಿದಂತೆ ತೆಗೆದುಕೊಳ್ಳಬೇಕು. ஹalleluya. ஹalleluya. சொல்லுங்க ஹalleluya. ಹೇಳಿರಿ. எங்க தானியேல் அப்படிதான் எடுத்துக்கொண்டார். ದಾನಿಯೇಲಾಗಿ ತೆಗೆದುಕೊಂಡರು. அவருக்கு என்ன கட்டளை வந்தாலும் பரவாயில்லை. ಆಜ್ಞೆ ಬಂದರೂ ಪರವಾಗಿಲ್ಲ. அவர் கர்த்தருடைய பாதத்தை போய் இருந்தார். ಆ ದೇವರ ಪಾದದಲ್ಲಿದ್ದರು. அவர் செய்த முன் செய்தபடியே ಆತನು ಮುಂದೆ ಮಾಡಿದ ಪ್ರಕಾರವೇ மீண்டவர் செய்தார். ಮತ್ತೆ ಮಾಡಿದರು. அந்த ஜெபம் கேட்கப்பட்டது. ಆ ಪ್ರಾರ್ಥನೆ ಕೇಳಿಸಲ್ಪಟ್ಟಿತು. ஹalleluya. ஹalleluya. சொல்லுங்க ஹalleluya. ಹೇಳಿರಿ, ஹalleluya. அவருடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை ஒடுக்கி ಅವರ ಪ್ರಾಣ ಆತ್ಮ ಶರೀರವನ್ನು ಕುಗ್ಗಿಸಿ பிதாவை நோக்கி வேண்டுதல் செய்கிறார். ತಂದೆಯನ್ನು ನೋಡಿ ಕರೆಯುತ್ತಾರೆ. ஆண்டவரே, யார் என்னை அடக்க நினைத்தாலும் ದೇವರು ಯಾರನ್ನು ಅಡಗಿಸಿ நான் அடங்கி போக மாட்டேன். ನಾನು ಅಡಗಿ எந்த ಹೋಗುವುದಿಲ್ಲ. விஷயத்துல ಯಾವ நான் ವಿಷಯದಲ್ಲಿ ஜெபிப்பதில் அடங்கி போக ನಾನು மாட்டேன். ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಲು நான் ಅಡಗಿಸಿ எப்போதும் ಹೋಗುವುದಿಲ್ಲ. ஜெபிக்கிறது போல ஜெபம் பண்ணுவேன். ಯಾವಾಗ ಪ್ರಾರ್ಥನೆ நீதான் ಮಾಡಿ எனக்கு ಪ್ರಾರ್ಥನೆ ஜீவன், ನೀರೇ ನನ್ನ ಜೀವವು. நீதான் எனக்கு உயிர், ನೀವೇ ನನಗೆ நீதான் ಪ್ರಾಣವು. எனக்கு எல்லாமே. ನೀವೇ ನನಗೆ ಎಲ್ಲವೂ. அதனால நான் ஜெபிப்பதை நிறுத்த மாட்டேன். ಆದರೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಲು வேற ನಿಲ್ಲಿಸುವುದಿಲ್ಲ. என்ன சொன்னாலும் பரவாயில்லை. ಯಾರು ಏನು ಹೇಳಿದ್ರು ಪರವಾಗಿಲ್ಲ. ஜெபிப்பதை நிறுத்த முடியாது. ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಲು ನಿಲ್ಲಿಸುವುದಿಲ್ಲ. ஜெபிப்பதை தடை செய்ய முடியாது. ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡು ತಡೆ ஜெபிப்பதை ಮಾಡಲಾಗುವುದಿಲ್ಲ. என்னுக்குள்ள மூச்சும் பேச்சுமாய் இருக்கும். ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡು ನಮ್ಮ ಪ್ರಾಣ ಮಾತು ಉಸಿರಾಗಿದೆ. தானியேல் அப்படியா ஜெபித்தார். ದಾನಿಯೇಲಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ அது ಮಾಡಿದರು. குற்றம் என்று கண்டுபிடித்து ಅದು ತಪ್ಪಂತ ಕಂಡಿಡಿದು சிங்கத்தின் குகையில போட்டாங்க. ಸಮ್ಮಿದ ಗವಿಯಲ್ಲಿ ಹಾಕಿದರು. ஒரு பகல் முடிந்து விட்டது. ಹಗಲು ಪೂರ್ತಿ ಮುಗ್ದಿದೆ. மறுநாள் அதிகாலையில வருகிறார்கள். ಮಾರನೇ ಬೆಳಿಗ್ಗೆ ಬರುತ್ತಾರೆ. தூக்கி போட காரணமா இருந்தவங்க என்ன நினைக்கிறாங்க? ತೆಗೆದಾಕಿದ ಕಾರಣವಾಗಿದ್ದರೆ ಏನು எலும்பு கூட கிடைக்காது, ಒಂದು ಎಲುಬುಗಳು ಸಹ எலும்பு ಸಿಕ್ಕಿಲ್ಲ. கூட கிடைக்காதுன்னு நினைக்கிறாங்க. ಆ ಎಲುಬುಗಳು ಸಹ ஆனா ಸಿಕ್ಕಿಲ್ಲ தூக்கி ಅನ್ಸುತ್ತಾರೆ. போட சொன்ன அதிகாரம் கொடுத்தார் பாத்தீங்களா? ಎತ್ತಾಕಕ್ಕೆ ಅಧಿಕಾರ ಕೊಟ್ಟರೆ அவர் ராத்திரிலாம் தூங்கவில்லை. ಆ ರಾತ್ರಿ ಪೂರ್ತಿ ಇದೇ கிண்ணாரம் முதல் மியூசிக் வரல வாசிக்கப்படவில்லை. ಅವರ ಹತ್ರ ಯಾವ ಮ್ಯೂಸಿಕ್ ಅವರ ಹತ್ರ அவர் சாப்பிடவும் இல்லை. ಅವರು ಊಟನ அவருடைய ಮಾಡಿಲ್ಲ. மனதும் ஏக்கமும் ಅವರ ಮನಸ್ಸು இங்க தானியேல் மேலே இருந்தது. ದಾನಿಯೇಲ್ ಮೇಲೇನೇ ಇತ್ತು. அதிகாலை வருகிறார். ಮುಂಜಾನೆ ಬರುತ್ತಾರೆ. தூக்கி போட காரணமாக இருந்தவங்களும் வருகிறார்கள். ಎತ್ತಾಕೆ ಕಾರಣವಾಗಿದ್ದವರು இவர்கள்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்க. என்ன ಸಂತೋಷವಾಗಿದ್ದಾರೆ. நினைக்கிறாங்க? ಏನ್ தானியேல் ಅನ್ಸುತ್ತಾರೆ? உயிரோடு இல்லை. ದಾನಿಯೇಲ್ ஆனா ಪ್ರಾಣವಾಗಿಲ್ಲ. இந்த தூக்கி போட அதிகாரி என்ன சொல்லுகிறார்? ಎತ್ತಾಕಿದ ಅಧಿಕಾರಿ ಏನು தானியேலே, தானியேலே, நீ ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவனை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா? ಜೀವವುಳ್ಳ ದೇವರಿನ ತಪ್ಪಿಸಿಗೆ ಶಕ್ತನಾಗಿದ್ದಾರಾ? நீ ஆராதிக்கிற தேவன், ನೀನು ಆರಾಧಿಸುವ நீ ದೇವರು, தேடுகிற தேவன், நீ நீ ಹುಡುಕುವ கூப்பிடுகிற தேವರು, தேவன், நீ கூಗುವ நீ தேವರು, பார்க்கிற தேவன், நீ ನೋಡುವ உன் தேವರು, பிரச்சனையை சொல்லுகிற தேவன். ಸಮಸ್ಯೆ ಹೇಳುವಂತ அவர் ದೇವರು, உயிருள்ளவர், ಆತನ ಜೀವ அவர் ಸ್ವರೂಪನು, ஜீவன் உள்ளவர். ಆತನ ಜೀವ அவர் ಸ್ವರೂಪನು பார்த்து சும்மா இருப்பாரா? ನೋಡಿ ಸುಮ್ಮನೆ ಇರುತ್ತಾರಾ? ஹalleluya. ஹalleluya. மனுஷன் சும்மா இருப்பான். ಮನುಷ್ಯ ಸುಮ್ಮನೆ நம்ம ಇರ್ತಾನೆ. ரத்த பந்தங்கள் சும்மா இருக்கும். நம்ம ரத்த பந்தங்கள் ஆனா சும்மா நீ ಇರ್ತದೆ. நான் ஆராதிக்கிற தேவன் சும்மா இருக்க மாட்டான். ನಾನು ಆರಿಸಿದ ದೇವರು ಸುಮ್ಮನೆ ಇರುವುದಿಲ್ಲ. அவருடைய மகிமை ஒரு நாளும் சும்மா இருக்காது. ಅವರ ಮಹಿಮೆ ಎಂದಿಗೂ ಸುಮ್ಮನೆ ಇರುವುದಿಲ್ಲ. அவர் உன்னை பார்த்துட்டு வேடிக்கை பார்க்க மாட்டாரு. ಅವರನ್ನು ನೋಡಿ ಬೇಡಿಕೆ ನೋಡೋಕೆ ಇರುವುದಿಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. தாமதித்தாலும் அவர் செய்ய நினைத்ததை அவர் நிறைவேற்றி முடிப்பார். ತಡೆ ಆದರೂ ಆತನು ಮಾಡುವಂತ ಕಾರ್ಯ ಆತನು ಮಾಡಿ ಮುಗಿಸುತ್ತಾರೆ. ஹalleluya. ஹalleluya. இங்க உள்ள இருந்து ஒரு சத்தம் வருது. ಇಲ್ಲಿ ಒಳಗಿಂದ ಒಂದು ಶಬ್ದ ಬರುತ್ತದೆ. ஹalleluya. ஹalleluya. ராஜாவே வாழ்க. ಅರಸನೇ ನಿನಗೆ ಶುಭ நீ ಉಂಟಾಗಲಿ. சொல்லுகிறபடியே ಹೇಳುವ ಪ್ರಕಾರವೇ அந்த தானியேல் 6:22 சொல்லுகிறது. ದಾನಿಯೇಲ 6:22 ಹೇಳುತ್ತದೆ. அதை சத்தமாய் வாசியுங்கள். ಶಬ್ದವಾಗಿ ಓದಿರಿ. சிங்கங்கள் என்னை சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். ஹalleluya. ஹalleluya. ஆமென். ಆಮೆನ್. நான் ஜீவனோடு இருக்கிறேன். ನಾನು ಜೀವಂತವಾಗಿ என்ன ஒரு கொசு கூட கடிக்கவில்லை, ಯಾವ ಸೊಳ್ಳೆ ஒரு எறும்பு கூட கடிக்கவில்லை. ಇರುವೆ ಸಹ ಕಚ್ಚಿಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. ஏன்? ಯಾಕೆ? நான் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர். ನಾನು ಆರಾಧಿಸುವ ದೇವರು ಜೀವ ಸ್ವರೂಪನಾದ அவர் ದೇವರು. உண்மை உள்ளவர். ಆತನು ನಂಬಿಗಸ್ತನು. ஹalleluya. ஹalleluya. என்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தவர், ನನ್ನನ್ನು ತಪ್ಪಿಸಲಿಕ್ಕೆ என் ಶಕ್ತನಾಗಿದ್ದಾರೆ. பிராணனை காக்க வல்லவராய் இருந்தவர். ನನ್ನ ಜೀವನ ಕಾಯಕ್ಕೆ ಶಕ್ತನಾಗಿದ್ದಾರೆ. ஆமென்.
ಆಮೆನ್. தானியேலுக்கு ஒரு தேவன் உனக்கு ஒரு தேவன் அல்ல. ದಾನಿಯೇಲಿಗೆ ಒಂದು ದೇವರು ನಿನಗೆ ಒಂದು ದೇವರು ಅಲ್ಲ. தானியேல் தேவன் தான் உன்னுடைய தேவன். ದಾನಿಯೇಲ ದೇವರು ನಿನ್ನ ದೇವರು. எந்த சூழ்நிலை அவர் கைவிட மாட்டார். ಯಾವ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಅದನ್ನು ಕೈ ಬಿಡುವುದಿಲ್ಲ. இங்கே அவர் சொல்லுகிறது என்ன? ಅವರು ಹೇಳುವುದೇನು? அவர் சொல்லுகிறது என்ன? ಆತನು ಹೇಳುವುದೇನು? உன்னை தப்புவிக்கிற தேவன். ನೀನು ತಪ್ಪಿಸುವಂತ ದೇವರು. தானியேலை தப்புவித்தார். ದಾನಿಯೇಲನು ತಪ್ಪಿಸಿದರು. அவருடைய ஜெபம் அவரை தப்புவித்தது. ಅವರ ಪ್ರಾರ್ಥನೆ ಅವರನ್ನು ತಪ್ಪಿಸಿತು. 1 தெசலோனிக்கர் 5:17 சொல்லுகிறது. 1 தெசலோனிக்கர் 5:17 ಹೇಳುತ್ತದೆ. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ಎಡೆಬಿಡದೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿರಿ. லூக்கா 18 முதல் வசனம் சொல்லுகிறது. ಲೂಕಾ 18 ಮೊದಲನೇ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள். ಯಾವಾಗಲೂ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿರಿ. ஆமென். பிலிப்பியர் 4:6 சொல்லுகிறது. ಫಿಲಿಪ್ಪಿಯರ್ 4:6 ಹೇಳುತ್ತದೆ. கவலைப்படாமல் ஜெபம் பண்ணுங்கள். ನೀವು ಚಿಂತಿಲ್ಲದೆ ಯಾವಾಗ ಪ್ರಾರ್ಥನೆ நீங்கள் ಮಾಡಿರಿ. ஜெபத்தை மட்டும் விட்டுறாதீங்க. ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾತ್ರ ಬಿಟ್ಟು ಬಿಡಬಾರದು. ஜெபிக்கிறவன் தோற்று போவதில்லை. ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವನು ಸೋತು ಹೋಗುವನಲ್ಲ. ஜெபிக்கிறவன் சோர்ந்து போவதும் இல்லை. ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವನು ಬೇಸರಗೊಳ್ಳುವನಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. நீங்கள் ஜெபத்திலே உறுதியாய் இருந்தால் ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ ದೃಢವಾಗಿದ್ದರೆ ஜெபமே உங்களுக்கு பாதுகாப்பாய் இருக்கும். ಜಪವೇ ನಿಮ್ಮನ್ನು ಕಾಯುವಂತದಾಗಿರುತ್ತದೆ. ஹalleluya. ஜெபத்தின் வலிமை, ಪ್ರಾರ್ಥನೆ ದಾರಿ, ஜெபத்தின் வலிமை, ಪ್ರಾರ್ಥನೆ ದಾರಿ அது எப்படிப்பட்ட வலிமை தெரியுமா? ಅದು ಎಷ್ಟು ಒಳ್ಳೆಯದು ಗೊತ್ತಾ? அதுக்கு அளவே இருக்காது. ಅದಕ್ಕೆ ಅಳತೆನೇ ಇಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. சொல்லுங்க ஹalleluya. ஹalleluya. அவர்தான் உங்களை காக்கிற தேவன். ಆತನೇ ನಿಮ್ಮನ್ನು ಕಾಯುವಂತವರು. அவர்தான் உங்களை தப்புவிக்கிற தேவன். ಆತನೇ ತಪ್ಪಿಸುವವರು. மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிற நேரமாயிடுச்சு. ಒಂದು ಕಾರ್ಯ ಹೇಳಿ ಮುಗಿಸುತ್ತೇನೆ. ஆமென். ஹalleluya. இப்ப மூன்றாவது நீங்க கவனிக்கும் பொழுது மூன்றாவது கவனிಸುವಾಗ எரேமியா 33:3 சொல்லுகிறது. எரேமியா 33:3 அங்கே அவர் என்ன சொல்லுகிறார்? ಅಲ್ಲಿ ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ? நீ சத்தமிட்டு கூப்பிடு, ಶಬ್ದದಿಂದ ಕೂಗು, நீ அறியாததும் எட்டாததும் உனக்கு செய்வேன் சொல்லுகிறார். ಗೊತ್ತಿಲ್ಲದೆ ನಿನಗೆ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡುತ್ತೇನೆ. ஆமென் சொல்லுவோமா? ಆಮೆನ್ ಹೇಳೋಣ. ஹalleluya. ஹalleluya. நீ கூப்பிடும் பொழுது ಕೂಗುವಾಗ உன்னை விடுவிக்கிறவா, ನಿನ್ನನ್ನು ಬಿಡಿಸುವವರು. நீ கூப்பிடும் பொழுது ಕೂಗುವಾಗ உன்னை தப்புவிக்கிறவா, ನಿನ್ನನ್ನು ತಪ್ಪಿಸುವವರು. நீ கூப்பிடும் பொழுது ನೀನು ಕೂಗುವಾಗ நீ அறியாததும் எட்டாததும் செய்கிறவா, ನಿನಗೆ ತಿಳಿದೇ ಆಗದೆ ಕಾರ್ಯವನ್ನು நீ ಮಾಡುವವರು. அறியாததும் எட்டாததும் செய்கிறவா. ನಿನಗೆ ತಿಳಿದೇ ಅರಿಯದ ಕಾರ್ಯ ಮಾಡುವವರು. சொல்லுங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. எரேமியா 33:3 நீங்க பார்க்கும் பொழுது 33:3 ನೋಡುವಾಗ இந்த வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது. ಮಾತು ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. சீக்கிரமா படிங்க. என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன். நீ அறியாததும் நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியம் செய்கிறவன். அறிவிப்பேன். அறியாததும் எட்டாததும். ನಿನಗೆ ತಿಳಿದೇ ಇರುವ ಮಹತ್ವ சொல்லுங்க அறியாததும் ತಿಳಿದೇ ಇದ್ದದ್ದು எட்டாததும். ಸ್ವತಂತ್ರವನ್ನು. ஆமென். ಆಮೆನ್. வேதத்துல அறியாததும் எட்டாததும் ஒரு பெரிய சம்பவமே இருக்கிறது. ಸತ್ಯದಲ್ಲಿ ತಿಳಿದೇ ಇರುವುದು ಮಹತ್ವ ಕಾರ್ಯವನ್ನು ಒಂದು மகனும் ದೊಡ್ಡ தகப்பனும் ಘಟನೆ ಇದೆ. அழுத அழுகை, ಮಗನು ತಂದೆ ಹತ್ತಿದ ಅಳುವಿಕೆ, மகனும் தகப்பனும் அழுத ஒரு அழுகை. ಮಗನು ತಂದೆ ಹತ್ತಿದ ಒಂದು ಅಳುವಿಕೆ. ஹalleluya. ஹalleluya. ஆமென். யோசேப்பு வாழ்க்கையிலும் யாக்கோபின் வாழ்க்கையிலும் கர்த்தர் அறியாததும் எட்டாததும் பெரிய காரியங்களை செய்தார். ಯೋಸೇಫನ ಜೀವಿತದಲ್ಲಿ ದೇವರು ಮಹತ್ವದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಿದರು. ஆமென். ಆಮೆನ್. சொல்லுங்க, ಆಮೆನ್. சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. ಶಬ್ದವನ್ನು ಎತ್ತಿ ஹalleluya. 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 யோசேப்பின் காலத்துல ಯೋಸೇಫನ ಕಾಲದಲ್ಲಿ அங்கே பஞ்சம் பெருகின போது ಅಲ್ಲಿ ಬಡತನ ಹೆಚ್ಚಾಗುವಾಗ ஹalleluya. ஹalleluya. ஆமென். ಆಮೆನ್. பஞ்சத்திலிருந்து மீட்டு வரும்படி ಬರ ಕಾಲವನ್ನು யோசேப்புக்கு ஒரு அதிகாரத்தை அங்கே கொடுக்கப்பட்டிருந்தது. ಯೋಸೇಫನಿಗೆ ಒಂದು ಅಧಿಕಾರವನ್ನು ಕೊಡಲ್ಪಟ್ಟಿತು. பார்வோனின் கண்களிலே யோசேப்புக்கு கிருபை கிடைத்தது. ಫರೋಹನ ಕಣ್ಣಲ್ಲಿ ಯೋಸೇಫನ ದಯವು யோசேப்பு ಸಿಕ್ಕಿತು. நிமித்தமாக எகிப்தெங்கும் இருக்கிற பஞ்சம் மாறுகிறது. ಐಗುಪ್ತದಲ್ಲಿರುವ ಪಂಚವು ಮಾರ್ಪಟ್ಟಿತ್ತು. அந்த பஞ்ச காலத்தில ಆ ಬರ ಕಾಲದಲ್ಲಿ அவர் அறியாததும் ಅವನು ತಿಳಿದಿರುವುದು அவர் எட்டாவது ஒரு சம்பவங்கள் நடக்கிறது. ಆದದ್ದು ಒಂದು ಘಟನೆ ನಡೆಯುತ್ತದೆ. சிறு வயதில் தன் சகோதரர்கள் ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸಿನ அவரை அடித்து கொலை செய்யும்படி ಅವನು ತಿಳಿದು ಕೊಲೆ அவருடைய ಮಾಡುವಂತವರಾಗಿ வெறி பெரிதாய் இருந்தது. ಅದು ಹೆಚ್ಚಾಗಿತ್ತು. ஆனால் ಆದರೆ அவர்கள் அவனை வித்தபடினாலே ಅವರನ್ನು ಮಾರಿಬಿಟ್ಟು அந்த யோசேப்பை மறந்து போய் இருந்தார்கள். ಯೋಸೇಫನ ಮರೆತು யோசேப்பு தான் சகோதரர்கள் இருப்பார்கள் என்று அவரும் நினைக்கவில்லை. ಯೋಸೇಫನ ಸಹೋದರ ಇದ್ದಾರೆ ಅಂತ ಅವರು ನೆನೆಸಿಲ್ಲ. யோசேப்புடைய சகோதரர்களையும் அவரை நினைக்கவில்லை. ಯೋಸೇಫನ ಸಹೋದರ ಅವರನ್ನು ஆனா ನೆನೆಸಿಲ್ಲ. எதிர்பார்ப்பு ஒரு சந்திப்பு நடக்கிறது. ಎದುರಿನೋದೇ ಒಂದು ಘಟನೆ பஞ்ச ನಡೆಯುತ್ತದೆ. பிழைப்புக்காக ಬರಗಾಲಕ್ಕಾಗಿ யோசேப்பின் சகோதரர்கள் அங்கே வரும் பொழுது ಯೋಸೇಫನ ಸಹೋದರರು ಬರುವಾಗ அறியாத ஒரு காரியம். ತಿಳಿದಿರುವ ಒಂದು யோசேப்பை ಕಾರ್ಯವು கண் விழித்து பார்க்கும் பொழுது ಯೋಸೇಫ ಕಣ್ಣು
ತನ್ನ ಬಿಟ್ಟು தன் ಓಡುವಾಗ சகோதரர்கள் வந்து நிற்கிறார்கள். ತನ್ನ ಸಹೋದರ ಬಂದು ನಿಲ್ಲುತ್ತಾರೆ. ஹalleluya. Hallelujah. சொல்லுங்க ஹalleluya. Hallelujah. ஆமென். ಆಮೆನ್. ஆமென். ಆಮೆನ್. தான் அறியாத ஒரு சம்பவம் அங்கே நடக்கிறது. ತಾನು ತಿಳಿದೇ ಇರೋ ಒಂದು ಕಾರ್ಯವಲ್ಲಿ ನಡೆಯುತ್ತದೆ. யார் வேண்டாம் என்று நினைத்தார்களோ, ಯಾರು ಬೇಡ ಅಂತ யார் ನೆನೆಸಿದರೋ, கொலை செய்ய வேண்டும் என்று நினைத்தார்களோ, ಯಾರು ಕೊಲೆ ಮಾಡಬೇಕೆಂದು யார் ನೆನೆಸಿದರೋ, விட்டு போட நினைத்தார்களோ, ಯಾರು ಮಾರಿಯಾಗಬೇಕೆಂದು அதே ನೆನೆಸಿದರೋ, நபர்கள் ಅದೇ ವ್ಯಕ್ತಿ யோசேப்பு முன்னால வந்து நிக்கிறாங்க. ಯೋಸೇಫ್ ಮುಂದೆ ನಿಲ್ಲುತ್ತಾರೆ. யோசேப்புக்கு ஒரு ஆச்சரியம், ಯೋಸೇಫಿಗೆ ಒಂದು ஒரு ಆಶ್ಚರ್ಯ, அதிர்ச்சி உண்டாயிற்று. ಒಂದು ಅದಿರ್ಚಿ ಉಂಟಾಯಿತು. நான் பார்ப்பேனோ, ನಾನು ನೋಡುತ್ತೇನೋ, நான் பேசுவேனோ, நான் மாತಾಡುತ್ತೇನೋ, நான் எதிர்பார்க்கவில்லையே, ನಾನು ಎದುರು என் ನೋಡಲಿಲ್ಲವೇ, சகோதரர்கள் வந்து நிக்கிறார்களே. ನನ್ನ ಸಹೋದರ ಬಂದು ನಿಲ್ಲುತ್ತಾರೆ. ஹalleluya. எத்தனை பேர் ஒரு காரியம், ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ಒಂದು ಕಾರ್ಯ, அறியாத காரியம். ತಿಳಿದೇ ಇರೋ ಕಾರ್ಯವು. ஆமென். ಆಮೆನ್. சொல்லுங்க ஆமென். சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, ಶಬ್ದವನ್ನು ಎತ್ತಿಸಿ ಹೇಳಿ. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. ಶಬ್ದವನ್ನು ಎತ್ತಿಸಿ ಹೇಳಿ. அறியாத பெரிய காரியம், ತಿಳಿದೇ ಇರುವ ಮಹಾ ದೊಡ್ಡ எட்டாத ಕಾರ್ಯವು. பெரிய காரியம். ದೊಡ್ಡ ಕಾರ್ಯವು. ஆமென். ಆಮೆನ್. உங்க வாழ்க்கையில, ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ, உங்க வாழ்க்கையில ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ கர்த்தர் செய்ய போகிறார். ದೇವರು ಮಾಡಲಿಕ್ಕಿದ್ದಾರೆ. கர்த்தர் செய்ய போகிறார். ದೇವರು ಮಾಡಲಿಕ್ಕಿದ್ದಾರೆ. அண்ணன்களை பார்த்தபோது, அண்ணன்களை ಅವರ பார்த்தபோது ಸಹೋದರ ನೋಡುವಾಗ அவருடைய அழுகையை அடக்கிக் கொள்ள முடியல. ಅವರು ಶಬ್ದವನ್ನು ಅಡಗಿಸಿಕೊಳ್ಳಕ್ಕಾಗಲಿಲ್ಲ. அவங்க எல்லாரும் வெளியே போக சொல்லிட்டு ಅವರೆಲ್ಲ ಹೊರಗೆ ಹೋಗ ಕೇಳಿಬಿಟ್ಟು மறைஞ்சு போய் அழுகிற, ಮರೆಯಾಗಿ ಅಳುತ್ತಾರೆ. சத்தத்தை எழுப்பி அழுகிற. ಶಬ್ದವನ್ನು ಎತ್ತಿಸಿ ಅಳುತ್ತಾರೆ. ஆதியாகமம் 45ஆம் அதிகாரத்துல ಆದಿಕಾಂಡ 45ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ நீங்க 1-2 நீங்க பாத்தீங்கன்னா, ಒಂದೆರಡು ನೀವು ನೋಡುವುದಾದರೆ யாரும் பார்க்க கூடாதபடிக்கு ಯಾರು ನೋಡಬಾರ್ದಂತ ಹೇಳಿ யோசேப்புடைய அழுகை இருந்தது. ಯೋಸೇಫನ ಅಳುವೆ ಇತ್ತು. ஆமென். ಆಮೆನ್. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. 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 இன்னைக்கு இந்த இடத்துல நீங்க ಈ ಜಾಗದಲ್ಲಿ ನೀವು யாரும் பார்க்க கூடாதுன்னு அழுகுறீங்களா? ಯಾರು ನೋಡಬಾರಂತ உங்க ಅಳುತ್ತೀರಾ? மனதோடு அழுதுகிட்டு இருக்கிறீங்களா? ನಿಮ್ಮ ಮನಸ್ಸಿನ ಜೊತೆಗೆ ಅಳುತ್ತೀರಾ? உங்க தனிமையில நீங்க அழுதுகிட்டு ನಿಮ್ಮ இருக்கீங்களா? ಒಂಟಿಯಾಗಿ ಅಳುತ್ತೀರಾ? எதனால நீங்க அழுகுறீங்க? ಯಾವ್ದಿಂದ ಅಳುತ್ತೀರಾ? யோசேப்புடைய வாழ்க்கையில ಯೋಸೇಫನ ಜೀವಿತದಲ್ಲಿ அறியாத ஒரு சம்பவம் நடக்கிறது. ಅರ್ಧೇ ಇರುವ ಒಂದು ಕಾರ್ಯ உன் ನಡೆಯುತ್ತದೆ. வாழ்க்கையில கூட ನಿನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಸಹ அறியாத ஒரு சம்பவத்தை நீங்க ತಿಳಿದೇ பாப்பீங்க. ಇರೋ ಒಂದು ಘಟನೆ ನೋಡ್ಲಿಕ್ಕಿದೀರಾ? ஹalleluya. ஹalleluya. என் தகப்பனை பாப்பேனோ, ನನ್ನ ತಂದೆ ನೋಡುತ್ತೇನೋ, என் தகப்பனை பாப்பேனோ, ನನ್ನ ತಂದೆಯನ್ನು ನೋಡುತ್ತೇನೋ. எட்டாத பெரிய காரியம். ತಿಳಿದೇ ಇರುವ ದೊಡ್ಡ ஆனா ಕಾರ್ಯವು. தகப்பன் கண் முன்னே வந்து ಅದು நிற்கிறார். ತಂದೆ ಕಣ್ಣು ಮುಂದೆ ಬಂದು ನಿಲ್ಲುತ್ತಾರೆ. நீங்க ஆதியாகமத்தை நீங்க திருப்பிக் கொள்ளும் பொழுது ಆದಿಕಾಂಡವನ್ನು ತಿರುಗಿಸಿಕೊಳ್ಳುವಾಗ அங்கே 37ஆம் அதிகாரத்தில 37ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 33 35 பார்க்கும் பொழுது 37 33 5 7 ನೋಡುವಾಗ யாக்கோபை நினைச்சு அழுது கொண்டு இருந்த யோசேப்பை கொண்டு அழுது கொண்டிருந்த இந்த யாக்கோபு ಯೋಸೇಫ ನೆನೆಸಿ ಅಳ್ತಾ ಇರುವ ಯಾಕೋಬು திடீரென்று சொல்லி ತಕ್ಷಣ ನೋಡಿ தன் மகன் இருக்கிறார் என்ற செய்தி வந்தபோது ತನ್ನ ಮಗಳಿದ್ದಾನೆ ಅಂತ ಸುದ್ದಿ ಬಂದಾಗ அந்த அழுகை அவரால் அடக்க முடியவில்லை. ಅಳ್ಳೋದನ್ನ ಅವ್ರನ್ನ ஆனால் ಆದರೆ தன் மகனை நேரடியா பார்க்கும்போது ತನ್ನ ಮಗಳನ್ನ ಮುಖಾಮುಖಿ மகனுடைய கழுத்தை பிடித்து கட்டி பிடித்துக் கொண்டு சத்தமாய் அழுகிற ஒரு அழுகை. ಕತ್ತನ್ನು ತಪ್ಪಿಕೊಂಡು ಶಬ್ದವಾಗಿ ಅಳುತ್ತಾರೆ. இங்க ஆதியாகமம் 46ஆம் அதிகாரத்திலே ಆದಿಕಾಂಡ 46ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 29ஆம் வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. ಒಂದು ವಾಕ್ಯ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. மகன் இல்லாத போது அழுத அந்த அழுகை ಮಗನಿಲ್ಲದಂತೆ ಅಳುವಂತ மகனை பார்த்தபோது ಮಗನನ್ನು ನೋಡಿದ ಕೂಡಲೇ கழுத்தை கட்டி பிடித்துக் கொண்டு அழுகிறார். ಕತ್ತನ್ನು ತಪ್ಪಿಕೊಂಡು ಅಳುತ್ತಾರೆ. கழுத்தை கட்டுப்பிடித்து அழுகிறார். ಕತ್ತನ್ನು ತಪ್ಪಿಕೊಂಡು மகனே, ಅಳುತ್ತಾರೆ. ಮಗನೇ, இப்ப நான் செத்துட்டேனா, ಇವ ಸತ್ತೇ ಬಿಟ್ಟರೆ, இப்ப நான் மரிச்சு போயிட்டா, இப்ப நான் உன்னை விட்டு போயிட்டா உன்னை விட்டு ಹೋದರೆ, என் ஆத்துமா சமாதானம் அடையும். ನನ್ನ ಆತ್ಮ ಸಮಾಧಾನ ಹೊಂದುತ್ತದೆ. நீதான் அடக்கம் செய்வாய். ನೀನೇ ನನ್ನನ್ನು ಮಾಡಬೇಕು. ஹalleluya. ஆமென். மகன் செத்து போனான் என்று நினைத்து கொண்டு இருந்த யாக்கோபுக்கு ಮಗನು ಸತ್ತು ಹೋಗಿದ್ದಾನೆ ಅಂತ ನೆನೆಸಿಕೊಂಡಿರುವ மகன் ಯಾಕೋಬನಿಗೆ உயிரோடு இருக்கிறான் என்று கழுத்தை கட்டிப்பிடிச்சு அழுகும்போது ಮಗನು ಪ್ರಾಣವಾಗಿದೆ ಅಂತ ಕತ್ತನ್ನು ತಪ್ಪಿಕೊಂಡು எவ்வளவு ಅಳುವಾಗ பெரிய காரியம், ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯವು, எட்டாத பெரிய காரியம். ತಿಳಿದೇ ಇರೋ ದೊಡ್ಡ ಕಾರ್ಯವು. ஹalleluya. ಹalleluya. உன் வாழ்க்கையில கிடைக்கவே கிடைக்காது, ನಿನ್ನ ಜೀವಿತ நடக்கவே நடக்காது, ಅದು ನಡೆಯುವುದೇ ஆகவே ஆகாது ಆಗೋದೇ ಇಲ್ಲ. அப்படி நினைச்சு கொண்டு இருக்கும்போது ಆಗ ನೆನೆಸಿಕೊಂಡಿರುವಾಗ திடீர்னு அந்த காரியம் ತಕ್ಷಣ உன் கண்ணு ಕಾರ್ಯವು முன்னால சம்பூர்ணமா நடக்குதுன்னா ನಿನ್ನ ಕಣ್ಣ ಮುಂದೆ ಅದು ನಡೆಯುತ್ತದೆ ಅಂದರೆ அதை விட எட்டாத காரியம் எதுங்க? ಅದಕ್ಕಿಂತ ತಿಳಿದೇ ಇರುವ ಕಾರ್ಯ ಯಾವುದು? ஹalleluya. ಹalleluya. நீ கூப்பிடும் பொழுது ನೀನು ಕೂಗುವಾಗ நீ அறியாததும் எட்டாததையும் ನೀನು ತಿಳಿದೇ ಇರೋದು ಮಗತ್ವಾದದು வாழ்க்கையில கர்த்தர் செய்வார். ನಿನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ದೇವರು ಮಾಡುತ್ತಾರೆ. பக்கத்து பார்த்து சொல்லுவீங்களா? ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ ಹೇಳಿ, நீ மனுஷனுக்கிட்ட போய் கூப்பிட வேண்டாம், ನಿನ್ನ ಮನುಷ್ಯನ ಬಳಿ ಕೂಗಬೇಡ, நீ கர்த்தரை கூப்பிடு. ದೇವರನ್ನೇ ಕೂಗು. நீ எட்டாததும் ನೀನು ತಿಳಿದೇ நீ அறியாததும் ನೀನು ಅರಿದೇ ಇರುವುದನ್ನು கர்த்தர் உனக்கு செய்வார். ದೇವರು ನಿನಗೆ ಮಾಡಲಿಕ್ಕಿದ್ದಾರೆ. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ஹalleluya. ಹalleluya. இனி நீ அழ வேண்டாம், ಇನ್ನು ಮುಂದೆ ನೀನು ಅಳಬೇಡ, என்னை நோக்கி கூப்பிடு. ನನ್ನ ನೋಡಿ ಮೊರೆ ಇಡು. அழுகிற நீங்க ಅಳುವಂತ ನೀವು கர்த்தனுக்கு கூப்பிடுங்க. ದೇವರನ್ನ ನೋಡಿ ಮೊರೆ ಇಡಿ. கர்த்தனுக்கு கூப்பிட்டா ದೇವರನ್ನ ನೋಡಿ ಮೊರೆ ಇಟ್ಟರೆ உனக்கு விடுதலை, ನಿನಗೆ
ಬಿಡುಗಡೆ. கர்த்தனுக்கு கூப்பிட்டா ದೇವರು ನಿನ್ನನ್ನು ನೋಡಿ ಮೊರೆಯಿಟ್ಟರೆ உன்னை தப்புவிக்கிறவர். ನಿನ್ನ ತಪ್ಪಿಸುವವರು. ஆமென். ಆಮೆನ್. கர்த்தனுக்கு கூப்பிட்டா ದೇವರು ನಿನ್ನನ್ನು ನೋಡಿ ಮೊರೆಯಿಟ್ಟರೆ அறியாததும் எட்டாததும் பாப்ப. ನೀನು ತಿಳಿದೇ ಇರುವುದು ಮಹತ್ವದನ್ನು நீ ನೋಡುವೆ. விடுதலையாய் இருப்ப. ನೀನು ಬಿಡುವಾಗರಾಗಿವೆ. ஆமென். நீ தப்பிக்கப்பட்டு காக்கப்படுவ. ನೀನು ತಪ್ಪಿಸಲ್ಪಟ್ಟು நீ ಕಾಯಲ್ಪಡುವೆ. எட்டாததும் அறியாததும் நீ பாப்ப. ನಿನಗೆ ತಿಳಿದೇ ಇರುವುದು ಮಹತ್ವದ ಕಾರ್ಯವನ್ನು ನೋಡುವೆ. நீ அழ வேண்டாம். ಇನ್ನು ಮುಂದೆ ನೀನು ಅಳಬೇಡ. நீ அழ வேண்டாம். ನೀನು ಅಳಬೇಡ. நீ எந்த விதத்தில் அழுது கொண்டிருக்கிறீர்களோ ನೀನು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಅಳುತ್ತಾ ಇದೆಯೋ அந்த அழுகை கர்த்தரிடத்தில் ஒப்புக்கொடுங்க. ಆ ಅಳುವುದನ್ನು ದೇವರ ಬಳಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡು. அந்த அழுகை கர்த்தரிடத்தில் ஒப்புக்கொடுங்க. ಆ ಅಳುವಿಕೆ ದೇವರ ಬಳಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡು. லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் ಲೂಕ 7ನೇ ஒரு பெண் ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ அழுது கொண்டிருக்கிறார். ಒಂದು ಸ್ತ್ರೀ ಅಳುತ್ತಾಳೆ. ஆண்டவர் அந்த பெண்ணை பார்த்து சொல்லுங்க, ದೇವರ ಸ್ತ್ರೀ ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾರೆ, நீ அழாதேன்னு சொல்றா. ನೀನು ಅಳಬೇಡ. தன் பிள்ளைக்காக அழுத அந்த தாயை பார்த்து ತನ್ನ ಮಗುಗಾಗಿ ಆತ ತಾಯಿಯನ್ನು ನೋಡಿ நீ அழாதேன்னு சொல்றா. ನೀನು ಅಳಬೇಡ ಅಂತ ಹೇಳುತ್ತಾರೆ. லூக்கா 7:13 சொல்லுகிறது. ಲೂಕ 7:13 ಹೇಳುತ್ತದೆ. லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் ಲೂಕ 8ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 52ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது 52ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡುವಾಗ அங்க கூடியிருந்த யாவரும் ಅಲ್ಲಿ ಕೂಡಿ அவர்கள் அழுது கொண்டிருக்கிறவர்களை பார்த்து ಅಳುವವರನ್ನು ನೋಡಿ நீங்க அழாதீங்கள் என்று சொல்லுங்க. ನೀವು ಅಳಬೇಡಿರಿ ಅಂತ ಹೇಳಿದರು. ஒருவேளை கணவன் மனைவி ಒಂದ್ ವೇಳೆ ಗಂಡ இல்ல ಹೆಂಡತಿ பிள்ளைகள் ಮಕ್ಕಳು குடும்பமா நீங்க அழுகிறீர்களா? ಕುಟುಂಬವಾಗಿ ಅಳುತ್ತೀರಾ? நீ தனிப்பட்ட நேரத்தில் அழுகிறாயா? ನೀನು ಒಂಟಿಯಾದ ಸಮಯದಲ್ಲಿ இல்ல ಅಳುತ್ತೀರಾ? குடும்பமாய் அழுகிறாயா? ಅಥವಾ ಕುಟುಂಬವಾಗಿ நீ ಅಳುತ್ತೀರಾ? தனிமையாய் அழுதாலும் ನೀನು ಒಂಟಿಯಾಗಿ ಅತ್ತರು கர்த்தர் சொல்றா நீ அழாதே. ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ ನೀನು ಅಳಬೇಡ. நீ குடும்பமாய் அழுதாலும் ಕುಟುಂಬವಾಗಿ ಅತ್ತರು நீங்கள் அழாதீங்கள் என்று ನೀವು சொல்லுகிறார். ಅಳಬೇಡಿರಿ ಅಂತ ಹೇಳುತ್ತಾರೆ. அவரை நோக்கி கூப்பிடுங்க. ಆತ ನೋಡಿ ಮೊರೆಯಿಡಿರಿ. அவர் உங்களுக்கு பதில் கொடுக்கிறவராய் ನಿಮಗೆ இருக்கிறார். ಸದುತ್ತರ அப்படியே ಕೊಡುವಂತವರಾಗಿದ್ದಾರೆ. நாம் யாவரும் எழுந்து நிற்போமா? ಹಾಗೆ ಎಲ್ಲರೂ கர்த்தருடைய ನಿಂತ್ಕೊಳ್ಳೋಣ. சமூகத்துல ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ஆண்டவரே ದೇವರೇ நான் உம்மிடத்துல கூப்பிட ನಾನು வந்திருக்கிறேன். ನಿಮ್ಮ ಬಳಿ ಕೂಗಕ್ಕೆ ಬಂದಿದ್ದೇನೆ. உம்மை பார்க்க வந்திருக்கிறேன். ನಾನು ನೋಡಲಿಕ್ಕೆ ಬಂದಿದ್ದೇನೆ. ஆண்டவரே ದೇವರೇ நான் ஆராதிப்பதற்கு, ನಾನು ಆರಾಧಿಸುವುದಕ್ಕೆ, நான் ஜெபிப்பதற்கு, ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವುದಕ್ಕೆ, நான் உம்மை துதிப்பதற்கு, ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ಸ್ತುತಿ உம்முடைய ಮಾಡುವುದಕ್ಕೆ, வார்த்தை கேட்பதற்கு ನಿಮ್ಮ ಮಾತು எந்த ಕೇಳುವುದಕ್ಕೆ தடை இருக்கிறதா? ಯಾವ ತಡೆ ಇದೆಯೋ ஆண்டவரே ದೇವರೇ நான் ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு, ನಾನು நான் ಆಶೀರ್ವಾದವಾಗಿರುವುದಕ್ಕೆ, சமாதானமாய் இருப்பதற்கு, நான் ಸಮಾಧಾನವಾಗಿರುವುದಕ್ಕೆ, சுகமாய் இருப்பதற்கு, ನಾನು ಸುಖವಾಗಿರುವುದಕ್ಕೆ, என்னை விடுவிக்க முடியாதபடி ஏதாவது கட்டுகள் இருக்கிறதா? ನನ್ನನ್ನು ಬಿಡಿಸಿಕಾದ ಯಾವುದು ஆண்டவரே என்னை தப்புவிக்க முடியாதபடி தடை இருக்கிறதா? ತಪ್ಪಿಸಿಕಾದ என் ತಡೆಗಳಿದೆಯಾ? கண்களுக்கு ஆச்சரியமாக, ನನ್ನ ಕಣ್ಣಿಗೆ என் ಆಶ್ಚರ್ಯವಾಗಿ, இருதயத்துக்கு ஆச்சரியமாக, ನನ್ನ ಹೃದಯಕ್ಕೆ ಆಶ್ಚರ್ಯವಾಗಿ, அறியாதது எட்டாவது பார்க்கும்படி ತಿಳಿದೇ ಮಗತ್ವದ அது ನೋಡುವುದಕ್ಕಾಗಿ மறைக்கப்பட்டு இருக்கிறதா? மறையப்பட்டிதோ? இயேசுவே இயேசுவே, இந்த நேரத்துல சமயத்தில், இந்த நேரத்துல இந்த வேளையில் என்னோடு நீங்க பேசுங்கப்பா. என்னோடு மாத்தாடுங்க. என் அழுகை எத்தனை நாட்கள், தேவ என் கண்ணீர் சிந்தனை, எத்தனை நாட்கள், ನನ್ನ ಕಣ್ಣೀರು ಎಷ್ಟು என் ದಿನಗಳು, மனவேதனை எத்தனை நாட்கள், ನನ್ನ ಮನಸ್ಸು வேದನೆ என் புலம்பல் ಎಷ್ಟು எத்தனை நாட்கள், ನನ್ನ ಗೋಳಾಟ என் துயரம் ಎಷ್ಟು எத்தனை நாட்கள், ನನ್ನ ಕಷ್ಟ என் ಎಷ್ಟು போராட்டம் ದಿನಗಳು, எத்தனை நாட்கள். ನನ್ನ ಹೋರಾಟ இயேசுவே இயேசுவே இயேசுவே, என் மேல் மனதிறங்குங்க. என் மேல கண்ணை இயேசுவே இயேசுவே, என் மேல் இரக்கமாய் இறங்குங்க. என் மேல கண்ணிக்கிற இயேசுவே என் கூப்பிடுதலை கேளுங்கப்பா. ನನ್ನ ಮೊರೆಯನ್ನು என் கூப்பிடுதலை கேளுங்க. ನನ್ನ ಮೊರೆಯನ್ನು எத்தனை நாள் நான் ಕೇಳಿರಿ. தவித்துக் கொண்டிருப்பேன், ಎಷ್ಟು ದಿನಗಳು ತಪ್ಪಿಸ್ತಾ எத்தனை ಇದ್ದೀವಿ. நாள் நான் புலம்பிக் கொண்டிருப்பேன், ನಾನು ಗೋಳಾಡ್ತಾ எத்தனை ಇರೋದು. நாள் நான் கலங்கிக் கொண்டிருப்பேன். ನಾನು ಕಳವಳಪಡ್ತಾ இயேசுவே ಇದ್ದೇನೆ. எனக்கு பதில் தாரு, ನನಗೆ ಸದುತ್ತರವನ್ನು எனக்கு பதில் ಕೊಡಿರಿ. தாரு. ನನಗೆ ಉತ್ತರವನ್ನು ಕೊಡಿರಿ. பிசாசுக்கு தெரியுது ಶೈತಾನಿಗೆ ಗೊತ್ತು இயேசு வராருன்னு. ಯೇಸು ಬರುತ್ತಾರೆ ಅಂತ ಹೇಳಿ. ஆனா உங்களுக்கு எனக்கு தெரியல. ಅದು ನಿಮಗೂ ನಮಗೂ ಗೊತ್ತಿಲ್ಲ. பிசாசு சத்தம் போட்டு கூப்பிடுகிறான். ಶೈತಾನ ಶಬ್ದದಿಂದ ಕೂಗುತ್ತಾನೆ. இயேசு உனக்கும் எனக்கும் என்ன? ನಿಮಗೂ ನನಗೂ ಏನು? ஏங்க வருகிறீர்? ಯಾಕೆ ಇಲ್ಲಿ ಬರ್ತೀರಾ? யா என்னை தொந்தரவு செய்கிறீர்? ಯಾಕೆ ಹಿಂಸೆ ಪಡಿಸುತ್ತೀರಾ? பிசாசுக்கு தெரிகிறது, உங்களுக்கு தெரியவில்லையே. ಶೈತಾನಿಗೆ ಗೊತ್ತು, ನಿಮಗೆ ತಿಳಿಯಲಿಲ್ಲವೇ? பிசாசுக்கு தேவன் யார் என்று தெரிகிறது, ಶೈತಾನಿಗೆ ದೇವರು ಯಾರಂತ ಗೊತ್ತು, உனக்கு தெரியவில்லையே. ನಿನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲವೇ? கண்கள் தெரியாத குருடர்கள், ಕಣ್ಣು ಕಾಣದೆ ಇರುವ தாவீதின் ಕುರುಡರು, குமாரனே, ದಾವೀದನ ಪುತ್ರನೇ, தாவீதின் குமாரனே, ದಾವೀದನ ಕುಮಾರನೇ, எனக்கு இறங்கும் என்று கூப்பிடுகிறார்களே. ನನ್ನನ್ನು ಕರುಣಿಸು ಅಂತ ಕೂಗುತ್ತಾರೆ. உனக்கு எனக்கு கண்கள் இருக்கிறதே, ನಿನಗೆ ನಾನು ಕಣ್ಣಿದೆಯೇ, பார்வை இருக்கிறதே, ದೃಷ್ಟಿ ಇದೆಯೇ, இயேசுவை இன்னும் பார்க்காதிருக்கிறாய். ಯೇಸು ಇನ್ನೂ ನೋಡ್ತಾ ಇದ್ದೀರಾ? அங்கே குஷ்டரோகிகளாய் காணப்பட்டவர்கள், ಅಲ್ಲಿ ಕುಷ್ಠರೋಗಿ ಕಾಣಲ್ಪಟ್ಟವರು, ஆமென், அவர் உமக்கு சித்தம் உண்டு, ಅವರು ಹೇಳ್ತಾರೆ, ನಿಮಗೆ ಚಿತ್ತ ಉಂಟು, என்னை சுத்தமாக்கு, ನಮ್ಮನ್ನು ಶುದ್ಧಪಡಿಸು, உமக்கு சித்தம் உண்டு, ಶುದ್ಧವಿದೆ, எங்களை சாமே எங்கள் மேல் சுத்தம் செய்ய சித்தம் உண்டு, ನಮ್ಮನ್ನು ಶುದ್ಧೀಕರಿಸಕ್ಕೆ ನಿಮಗೆ ಚಿತ್ತವಿದೆ, எங்களை சுத்தமாக்கும் என்று கூப்பிட்டார்கள். ನಮ್ಮನ್ನು ಶುದ್ಧ ಮಾಡಿರಿ ಅಂತ இந்த ಕೂಗುತ್ತಾರೆ. காலை வேளை கூப்பிட்டு கொண்டிருக்கிற தேவ ಈ பிள்ளையே, ಬೆಳಗ್ಗೆ ಜಾವದಲ್ಲಿ ಕೂಗುವಂತ ದೇವರ நீ ಮಕ್ಕಳೇ, எப்படி கூப்பிட்டு கொண்டிருக்கிறாய்? ನೀನ್ ಹೇಗೆ ಕೂಗುತ್ತಾ ಇದೀಯಾ? எப்படி கூப்பிட்டு கொண்டிருக்கிறாய்? ಹೇಗೆ ನೀನು
ನೀನು ಮೊರೆ ಇಡುತ್ತಾ ಇದೀಯಾ ஆங்காங்கு நீங்க கண்கள்ல பாக்குறீங்களே ಅಲ್ಲಲ್ಲಿ ಕಣ್ಣಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೀಯಲ್ಲ வேதனைகள் பெருகிக் கொண்டு கிடக்கிறது ವೇದನೆಗಳು ಹೆಚ್ಚಾಗುತ್ತದೆ உங்களுக்குள்ள வேதனைகள் பெருகி இருக்கிறது ನಿಮ್ಮೊಳಗೆ ವೇದನೆ ಹೆಚ್ಚಾಗುತ್ತದೆ நீங்க எப்படி வாழ்கிறீர்கள் ನೀವು ಹೇಗೆ ಜೀವಿಸುತ್ತಾ ಇದ್ದೀರಾ கர்த்தர் உங்கள் மத்தியிலே இறங்கி வந்திருக்கிறார் ದೇವರು ನಿಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಇಳಿದು ಬಂದಿದ್ದಾರೆ கூப்பிடுகிற சத்தத்துக்கு அவர் பதில் கொடுக்க ಕೂಗುವ வந்திருக்கிறார் ಶಬ್ದಕ್ಕೆ ಅದು ಉತ್ತರ ಕೊಡುವರಾಗಿ நீ ಬಂದಿದ್ದಾರೆ அழுகிற அழுகைக்கு பலன் கொடுக்க வந்திருக்கிறார் ಅಳುವಿಗೆ ಉತ್ತರ ಕೊಡುವುದಕ್ಕಾಗಿ ಬಂದಿದ್ದಾರೆ அவரை நோக்கிப்பா ಆತನೇ ನೋಡು அவரை நோக்கிப்பா ಆತನೇ ದೃಷ್ಟಿಸಿ ನೋಡು எஸ் தேங்க்யூ லா தேங்க்யூ லா கர்த்தர் நல்லவர் ದೇವರು ಒಳ್ಳೆಯವರು இந்த நாட்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் ಈ ದಿನದಲ್ಲಿ ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ படிக்கிற பிள்ளைகள் ಓದುವಂತ ಮಕ್ಕಳು ரோடுகள்ல தரணா போராட்டம் பண்ணுவார்கள் ರೋಡಲ್ಲಿ ಅವರು ಹೋರಾಟಗಳಿಗೆ ಹೋಗುತ್ತಾರೆ படிக்கிற பிள்ளைகள் ಓದುವಂತ ಮಕ್ಕಳು ஒரு பெரும் போராட்டத்தை எழுப்புவார்கள் ಅವರು ಒಂದು ದೊಡ್ಡ ಹೋರಾಟ ಒಳಗೆ ಹೋಗುತ್ತಾರೆ நாட்டில் பல இடங்கள் கொந்தளிப்பு உண்டாகும் ದೇಶದಲ್ಲಿ ಹಲವಾದ ಜಾಗದಲ್ಲಿ ತತ್ತರಿಸಿಕೊಂಡಾಗುತ್ತದೆ படிக்கிற பிள்ளைகளிடத்திலிருந்து வருகிற ஒரு கொந்தளிப்பு பெரிதாய் இருக்கும் ಓದುವಂತ ಮಕ್ಕಳ ಬಳಿಯಿಂದ ಬರುವಂತ ಕಾರು ಹೆಚ್ಚಾಗುತ್ತದೆ எஸ் அதே போல ಅದೇ ರೀತಿ கிராமங்களிலோ ಗ್ರಾಮಗಳಲ್ಲಿಯೂ சிட்டி பகுதியிலோ ಸಿಟಿಗಳಲ್ಲಿಯೂ அல்லது நாட்டை பாதுகாக்கிற வழிமுறைகளிலோ ಅಥವಾ ದೇಶವನ್ನು ಕಾಯ್ತಾ ಇರುವ ದಾರಿಗಳಲ್ಲಿಯೂ பெரும் குழப்பங்கள் உண்டாகும் ದೊಡ್ಡ ಗಲಾಟೆ ಉಂಟಾಗುತ್ತದೆ பாதுகாக்கிறவர்களே எதிராய் எழும்பி நிற்பார்கள் ಕಾಯುವವರು ಎದುರಾಗಿ ನಿಲ್ಲುವವರು தங்கள் ஆயுதங்களை பயன்படுத்துவார்கள் ತಮ್ಮ ಆಯುಧಗಳನ್ನು ಉಪಯೋಗಿಸುತ್ತಾರೆ அநேக இடங்களிலே கூக்குரலின் சத்தங்கள் எழும்பும் ಅನೇಕ ಜಾಗದಲ್ಲಿ ಕೂಗುವಂತ பல ಶಬ್ದ வாகனங்கள் தீப்பற்றி எரியும் ಅನೇಕ ಗಾಡಿಗಳು ಬೆಂಕಿ ಹಚ್ಚಿ சில ಉರಿಯುವುದು கட்டடங்கள் தீப்பற்றி எரியும் ಹಲವಾದ ಕಟ್ಟಡಗಳು ಬೆಂಕಿಯನ್ನು ಹಚ್ಚಿ ಉರಿಯುತ್ತದೆ எஸ் பல சேதங்கள் இதனால் உண்டாகும் ಹಲವಾದ ನಾಶಗಳು ಇದರಿಂದ ಉಂಟಾಗುತ್ತದೆ அரசியல் வட்டாரத்திலே ಆ ರಾಜಕೀಯ பல ದಾರಿಗಳಲ್ಲಿ குழப்ப நிறைந்த சூழ்நிலைகளை காண்பீர்கள் ಸಂಕಲ್ಪ ತುಂಬಿರುವ ಸ್ಥಿತಿಯನ್ನು ನೋಡುವಿರಿ எதிர்பாராத நேரத்திலே ಎದುರು ನೋಡದೆ ವೇಳೆಯಲ್ಲಿ சில அரசியல் வழிமுறையில் இருந்து ಕೆಲವೊಂದು ರಾಜಕೀಯ புதிய ದಾರಿಗಳಲ್ಲಿ சட்டங்கள் பிறக்கும் ಹೊಸ ಚಟ್ಟಗಳು புதிய ಉಂಟಾಗುತ್ತದೆ சட்டம் பிறக்கும் ಹೊಸ ಹೊಸ ದಾರಿಗಳು அந்த ಉಂಟಾಗುತ್ತದೆ சட்டத்தினால் ಅದರಿಂದಲೇ சிலர் திகைத்து போவார்கள் ಕೆಲವರು ದಿಗ್ಭ್ರಮೆಗೊಳ್ಳುತ್ತಾರೆ சிலர் எதிர்த்து நிற்பார்கள் ಕೆಲವರು ಎದುರಿಸಿ ನಿಲ್ಲುತ್ತಾರೆ சிலர் தங்கள் கைகளிலே கிடைக்கிற ஆயுதத்தை எடுத்து பயன்படுத்துவார்கள் ಕೆಲವರು ಕೈಯಲ್ಲಿ ಸಿಕ್ಕುವ ಆಯುಧಗಳನ್ನು ಎತ್ತು ಉಪಯೋಗಿಸುತ್ತಾರೆ ரீகாபா சந்தரனா மௌதுருபி அக்கமா இமஸ்ஸிலிட் பி காட் in the name of power. சில இடங்கள் மழைகள் பெய்யும் ಕೆಲವೊಂದು ಜಾಗದಲ್ಲಿ ಮಳೆ ಸುರಿಸುವುದು இரவு பகல் என்ன ಹಗಲು ರಾತ್ರಿ வீட்டை விட்டு வெளியே போக முடியாத சூழ்நிலைகள் உண்டாகும் ಮನೆ ಬಿಟ್ಟು ಹೊರಗೆ ಹೋದಂತ ಸ್ಥಿತಿ ಉಂಟಾಗುತ್ತದೆ வேலைகள் பாதிக்கப்படும் ಕೆಲಸಗಳು ಬಾಧೆ ಉಂಟಾಗುತ್ತದೆ சில வேலைகள் சில படிப்பின் தளங்கள் எல்லாம் நிறுத்தப்படும் ಕೆಲವೊಂದು ಕೆಲಸ ಜಾಗ ಓದುವಂತ ಜಾಗ ಎಲ್ಲಾದ್ರೂ ಮುಚ್ಚಲ್ಪಡುವುದು கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியா ದೇವರ ನಾಮವಾಗಿ ಪಡುವುದಕ್ಕಾಗಿ வானம் இருண்டு போகிறதும் ಆಕಾಶವು பூமி ಕತ್ತಲಾಗುವುದು அந்தகாரப்படுகிறதும் ಭೂಮಿ ಅಂಧಕಾರ ಪಡುವುದು ஆம் கேட்கப்படுவோம் என்று சொல்லுகிறார் ನಾವು ಕೇಳ್ಪಡುತ್ತೀವಿ ಅಂತ ಹೇಳುತ್ತಾರೆ இதுவரையும் காணாத ஒரு வியாதி ಇನ್ನು ಮುಂದೆ ಕಾಣದೇ ಇರುವ ಒಂದು ರೋಗವು பல வழிகளிலே கடந்து வரும் ಹಲವಾರು ದಾರಿಗಳಲ್ಲಿ ಹೊರಟು ಬರುತ್ತದೆ ஆங்காங்கு ஜனங்கள் குமிந்து கிடப்பார்கள் ಅಲ್ಲಲ್ಲಿ ಜನರಾಗಿ ಗುಂಪು ಗುಂಪಾಗಿ ಇರುವವರು சுகப்படுத்துவார் இல்லாதபடிக்கு திகைத்து போவார்கள் ಅವರನ್ನು ಸರಿಪಡಿಸಿರುವವರ ಇಲ್ಲದಂತೆ ಅವರು ದಿಗ್ಭ್ರಮೆಗೊಳ್ಳುತ್ತಾರೆ. சுகப்படுத்துவதற்கு வழி இல்லாமல் திகைத்து போவார்கள் ಸುಖಪಡಿಸೋಕೆ ದಾರಿಲ್ಲದಾಗಿ ದಿಗ್ಭ್ರಮೆಗೊಳ್ಳುತ್ತಾರೆ. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார் ದೇವರ ಆತ್ಮನು ಹೇಳುತ್ತಾರೆ ஒரு நீதிமான் கூப்பிடுவானானால் ಒಂದು ನೀತಿವಂತನು ಕೂಗುವುದಾದರೆ ஒரு நீதிமான் கூப்பிடுவானானால் ಒಂದು ನೀತಿವಂತನು ಕೂಗುವುದಾದರೆ நான் விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறேன். ನಾನು ಬಿಡಿಸುವ ದೇವರಾಗಿದ್ದೇನೆ. இந்த உலகமெங்கு பரவி போகிற இப்படிப்பட்ட ஒரு தொத்து நோய் ಈ ಲೋಕ ಪೂರ್ತಿ ಹರಡಿ ಹೋಗುವಂತ ಈ ರೋಗವು விடுவிக்கப்படும்படியாக ಬಿಡಿಸುವುದಕ್ಕಾಗಿ நீங்க காத்திருப்பீங்களா என்று கர்த்தர் ನೀವು கேட்கிறார். ಕಾಯ್ತಾ ಇರುವಿರಾ ಅಂತ ದೇವರು ಕೇಳುತ್ತಾರೆ. ஆண்டவர் நல்லவர். ದೇವರು ಒಳ್ಳೆಯವರು. உஷ்ணம் பெருகும். ಕುಷ್ಠವು ಎಷ್ಟಾಗುತ್ತದೆ, உஷ்ணம் பெருகும். ಬಿಸಿಲು ಎಷ್ಟಾಗುತ್ತದೆ. ஆண்டுடைய மகிமைக்கு விரோதமாக ದೇವರ ಮಹಿಮೆಗೆ ವಿರೋಧವಾಗಿ உஷ்ண காலம் பெருகிக் கொண்டே இருக்கும். ಬಿಸಿ ಕಾಲವು ಹೆಚ್ಚಾಗುತ್ತದೆ. அதனால் சரீரங்களில் சில மாற்றங்கள் உண்டாகும். ಆದ ಶರೀರದಲ್ಲಿ ಕೆಲವೊಂದು ಬದಲಾವಣೆ முகரூபங்கள் மாற்றங்கள் உண்டாகும். ರೂಪಗಳು ಉಂಟಾಗುತ್ತದೆ. அநேகர் முகரூபங்களிலே முகம் காணாதபடி கவசங்கள் அணிவார்கள். ಅನೇಕರು ಮುಖ ಕಾಣದಂತೆ ಮುಖ ರೂಪಕ್ಕೆ ಅವರು ಮುಚ್ಚಿಕೊಂಡು ಹೋಗುವಂತ முகரூபத்தின் மாற்றங்கள் எழும்பும். ಮುಖ ರೂಪದಲ್ಲಿ ಬದಲಾವಣೆ சிலருக்கு ಉಂಟಾಗುತ್ತದೆ. அந்த உஷ்ணத்தினால் கொப்பளம்
கொப்பளங்கள் போல் எழும்பும். ಕೆಲವರ ಬಿಸಿಯಿಂದ ಅವರಿಗೆ ಹುಳುಗಳು ಬರುತ್ತದೆ. மோசேயின் காலத்தில ಮೋಸೆ ಕಾಲದಲ್ಲಿ எகிப்துக்குள்ள நடந்தது போல ಐಗುಪ್ತದಲ್ಲಿ ನಡೆದ கொப்பளம் கொப்பள நோய் என்று சொல்லப்படுகிற அந்த வழிமுறை போல ಅನೇಕ ರೀತಿಯಾಗಿ வரும் காலங்களிலே ಬರುವ ದಾರಿಗಳಲ್ಲಿ இந்த உஷ்ணத்தின் நிமித்தமாக கொப்பளம் எழும்பும். ಈ ಬಿಸಿಯಿಂದ ಅನೇಕ ಬರುವಂತ ಕೊಪ್ಪಳಗಳು ಬರುತ್ತದೆ. ஆனா அது ஒரு வியாதி என்று சொல்வார்கள். ಅದು ರೋಗವಂತ ಹೇಳುತ್ತಾರೆ. அது ஒரு வியாதி என்று சொல்வார்கள். ಅದೊಂದು ರೋಗವಂತ ಹೇಳುತ್ತಾರೆ. அப்படிப்பட்ட உஷ்ண காலத்தில் நீ தப்பித்துக் கொள்வதற்கு வகை தேடு. ಆ ರೀತಿ ಬಿಸಿದಲ್ಲಿ ನೀನು ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳಕ್ಕೆ ದಾರಿ ಹುಡುಕು. தேவநாம மகிமைப்படும்படியாய், ದೇವನಾಮ ಮಹಿಮೆಪಡುವುದಕ್ಕಾಗಿ, தேவநாம மகிமைப்படும்படியாய் ದೇವನಾಮ ಮಹಿಮೆಪಡುವುದಕ್ಕಾಗಿ கவனமாயிருங்கள் என்று சொல்லுகிறார். ಗಮನವಾಗಿರಿ ಅಂತ ಹೇಳುತ್ತಾರೆ. எலிகளை நான் பார்க்கிறேன், ಇಲಿಗಳನ್ನು ನೋಡುತ್ತೇನೆ. எலிகள் நிமித்தமாக நோய்கள் உண்டாக அமேம் என்று சொல்லுகிறார். ಇಲಿಗಳ ಮುಖಾಂತರ ರೋಗವು ಅನೇಕವಾಗಿ எலிகள் ಹೆಚ್ಚಾಗುತ್ತದೆ. நிமித்தமாக நோய்கள் உண்டாகலாம். ಇಲಿಗಳ ಮುಖಾಂತರ ರೋಗವು கர்த்தருடைய ಉಂಟಾಗಬಹುದು. ஆவியானவர் சொல்லுகிறார். ದೇವರ ಆತ್ಮನು ಹೇಳುತ್ತಾರೆ. மிருகங்களிலே 3 விதமான மிருகத்தை காண்பிக்கிறார். ಮೃಗಗಳು 3 ರೀತಿಯ ಮೃಗಗಳು அது ತೋರಿಸುತ್ತಾರೆ. மிருகங்களை போல இருக்கலாம், ಅದು ಮೃಗಗಳಾಗಿರಬಹುದು, எலியை போல இருக்கலாம். ಎಲಿಯಾಗಿರಬಹುದು. இப்படி 3 விதமான ஜீவப்பிராணன் மூலமாக 3 ರೀತಿಯ ಜೀವ ಪ್ರಾಣಿಗಳಿಂದಲೂ தொத்து வியாதிகள் எழும்பும் என்று சொல்லுகிறார். ಈಗ ಆಡಿ ಹೋಗುವಂತ ರೋಗ ಹೆಚ್ಚಾಗುತ್ತದೆ அதை ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. தப்பித்துக் கொள்வதற்கு விண்ணப்பம் காணப்படட்டும். ಅದನ್ನು ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳಕ್ಕೆ ನೀವು ವಿಜ್ಞಾಪನೆ ತೋರಿಸಲ್ಪಡಲಿ. எஸ், ஹாஸ்பிட்டலுக்கு சின்ன ஹாஸ்பிட்டல்னாலும் பெரிய ஹாஸ்பிட்டல்னாலும் நிரம்பி கிடப்பார்கள். ಚಿಕ್ಕ ಹಾಸ್ಪಿಟಲ್ ಆದ ದೊಡ್ಡ ಹಾಸ್ಪಿಟಲ್ ಜನರು ತುಂಬಿರುವವರು. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். ದೇವರ ಆತ್ಮನು ಹೇಳುತ್ತಾರೆ. எங்க பார்த்தாலும் கேன்சர் என்ற ஒரு பலவீனத்தின் செய்தி கேட்பீர்கள். ಎಲ್ಲಿ ನೋಡಿದ್ರು ಕ್ಯಾನ್ಸರ್ ಎಂಬ ಒಂದು ಬಲಹೀನತೆ அது ರೋಗವನ್ನು இப்படிப்பட்ட பலவீனங்கள் நிமித்தமாக கேன்சர் என்ற ஒரு செய்தி உங்களுக்கு வரும். ಈ ರೀತಿಯಾದ ಒಂದು ಬಲಹೀನತೆಯಿಂದ ಕ್ಯಾನ್ಸರ್ ಎಂಬ ರೋಗ ಸುದ್ದಿ ನಿಮಗೆ ಬರುತ್ತದೆ. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். ದೇವರ ಆತ್ಮನು ಹೇಳುತ್ತಾರೆ. உங்களை காத்துக்கொள்ளுங்கள், ನಿಮ್ಮನ್ನು ಕಾಯ್ದುಕೊಳ್ಳಿರಿ, உங்களை காத்துக்கொள்ளுங்கள். ನಿಮ್ಮನ್ನು ಕಾಯ್ದುಕೊಳ್ಳಿರಿ. சில நபர்களால் சபைகளுக்கு தொந்தரவுகள் ஏற்படும். ಕೆಲವೊಂದು ವ್ಯಕ್ತಿಗಳ ಸಭೆಗೆ ತೊಂದರೆಗಳು ಉಂಟಾಗುತ್ತದೆ. சபைகள் அடைக்கும்படியாக, ಸಭೆಗಳು ಮುಚ್ಚೋದಕ್ಕಾಗಿ, அரசாங்கத்தின் சட்டத்திட்டங்கள் கீழ் இல்லை என்று மூடும்படியாக ರಾಜ್ಯದ ಚಟ್ಟದಲ್ಲಿ ಅದನ್ನು ಮುಚ್ಚುವುದಕ್ಕಾಗಿ சில வழிமுறைகளை எழுப்புகிறார்கள். ಕೆಲವು ದಾರಿಗಳನ್ನು ಎದ್ದೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. அதுக்கு மேலிடத்திலிருந்து உத்தரவு வரும்படி ಅದರ ಮೇಲೆ ಸ್ಥಳದಿಂದ ಅವರಿಗೆ ಉತ್ತರವು அங்கே ಬರುವುದಕ್ಕಾಗಿ பல சதி திட்டங்கள் நடந்து கொண்டிருக்குன்னு கர்த்தர் சொல்லுகிறார். ಅಲ್ಲಿ ಹಲವಾದ ಆಲೋಚನೆಗಳು ನಡೀತಾ ಇದೆ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. அதற்காக என் சமூகத்தில் காத்திருப்பீர்களா என்று கேட்கிறார். ಅದಕ್ಕಾಗಿ ನಾನು ಸಮೂಹದಲ್ಲಿ ಕಾಯ್ತಾ ಇರ್ತೀರಾ ಅಂತ ஆண்டவரிடத்தை காத்திருங்கள், ದೇವರ ಬಳಿ ಕಾಯ್ತಾ ಇರಿ, ஆண்டவரிடத்தை காத்திருங்கள். ದೇವರ ಹತ್ರ ಕಾಯ್ತಾ ಇರಿ. மிக உயர்ந்த அமே தேவ மனிதர்களை நான் பார்க்கிறேன். ಮಿಗೆ ಎತ್ತರವಾದ ದೇವರ ವ್ಯಕ್ತಿಗಳನ್ನ ನಾನು ನೋಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. அப்படி ஊழியங்கள் நிறுத்தப்படும்படியாக, ಅವರ ಸೇವೆ ನಿಲ್ಲಿಸುವುದಕ್ಕಾಗಿ, அவர்களுக்கு கர்த்தர் கொடுத்த சில அந்தஸ்துகளை முடக்கும்படியாக, ಅವರಿಗೆ ದೇವರು ಕೊಟ್ಟ ಅಂತಸ್ತುಗಳನ್ನು ಅದು அவர்கள் ನಿಲ್ಲಿಸುವುದಕ್ಕಾಗಿ, மேல் சட்டம் பாயும்படியாக, ಅವರ ಮೇಲೆ ಚಟ್ಟಗಳು ರಾಜ್ಯಗಳು அவர்களை சிறை வசம் பண்ணும்படியாக ಅವರನ್ನು ಸೆರೆ ಇಡುವುದಕ್ಕಾಗಿ சட்டத்தை திருப்பி கொண்டிருக்கிறார்கள். ಅವರು ಗವರ್ಮೆಂಟ್ ಅನ್ನು ತಿರುಗಿಸಿ ಮಾಡ್ತಾ என் ಇದ್ದಾರೆ. ஊழியக்காரர்களுக்காக உங்க முழங்கால் முடக்குமா என்று கேட்கிறார். ಸೇವಕರಿಗಾಗಿ ನೀವು ಮೊಣಕಾಲು ಹಾಕುತ್ತೀರಾ ಅಂತ ದೇವರು ಕೇಳುತ್ತಾರೆ. ஒருவேளை மரணம் கூட சம்பவிக்கலாம். ಒಂದು ವೇಳೆ ಮರಣವು ಘಟನೆ ನಡೆಯಬಹುದು. இது ஒரு பெரிய ஒரு சதி திட்டமாய் இருக்கும். ಇದು ದೊಡ್ಡ ಒಂದು ಸತಿ ಆಲೋಚನೆಯಾಗಿರುತ್ತದೆ. கிறிஸ்தவத்துக்கு ஒரு பெரிய இழப்பாய் இருக்கும் என்று சொல்லுகிறார். ಕ್ರೈಸ್ತ ಜೀವಿತಕ್ಕೆ ದೊಡ್ಡ ಒಂದು ಕಳೆದುಕೊಳ್ಳುವುದಾಗಿರುತ್ತದೆ. கிறிஸ்தவத்துக்கு ஒரு பெரிய இழப்பாய் இருக்கும் என்று சொல்லுகிறார். ಜೀವಿತಕ್ಕೆ ದೊಡ್ಡ ಕಳೆದುಕೊಳ್ಳುವುದಾಗಿರುತ್ತದೆ. நீங்கள் கவனம் உள்ளவர்களாய் ஜாக்கிரதையாய் இருங்கள். ನೀವು ಗಮನವುಳ್ಳವರಾಗಿ ಜಾಗೃತ ಉಳ್ಳವರಾಗಿರಿ. கர்த்தர் நாம மகிமைப்படட்டும். ದೇವರ ನಾಮ ಮಹಿಮೆ ಪಡಲಿ. ஆண்டவர் நல்லவர். ದೇವರು ಒಳ್ಳೆಯವರು. நீங்கள் எதற்காக அழுகிறீர்களோ ನೀವು ಏನಕ್ಕಾಗಿ ಅಳುತ್ತೀರೋ உங்கள் சத்தத்தை உயர்த்தி கூப்பிடுங்கள். ನಿಮ್ಮ ಶಬ್ದವನ್ನು ಎತ್ತಿಸಿ இங்க ಕೂಗಿರಿ. நிறைய பேர் அழுது கொண்டு இருக்கிறீர்கள். ಅನೇಕರು ಅಳುತ್ತಾ ಇದ್ದೀರಾ. உங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் மாற்றத்தை உண்டாக்குவார். ಒಂದೊಂದು ಜೀವಿತ ಬದಲಾವಣೆ ಉಂಟು ಮಾಡುತ್ತಾರೆ. இந்த மாதம் நீங்க ஒரு அற்புதமான மாதத்தை காண்பீர்கள். ಈ ತಿಂಗಳು ಒಂದು ಅದ್ಭುತವಾದ ತಿಂಗಳನ್ನು ನೋಡುತ್ತೀರಾ. உங்களுக்கு அறியாததும் எட்டாத காரியங்களை செய்ய போகிறார். ನಿಮಗೆ ತಿಳಿದೇ ಮಹತ್ವದ ಕಾರ್ಯಗಳನ್ನು பண ಮಾಡಲಿದ್ದಾರೆ. பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுக்க போகிறார். ಹಣದ ಸಮಸ್ಯೆಯಿಂದ ಬಿಡುಗಡೆ ಕೊಡುತ್ತಾರೆ. பிள்ளைகளுடைய படிப்பின் காரியங்களில் ஜெயம் கொடுக்க போகிறார். ವಿದ್ಯಾಭ್ಯಾಸ ಜಯವನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ. குடும்பம் சமாதானத்தின் சந்தோஷத்தை காக்க வழிகாட்ட போகிறார். ಕುಟುಂಬ ಸಂತೋಷವನ್ನು ಸಮಾಧಾನ ಕಾಯಕ್ಕೆ அநேக குடும்பங்கள் சாட்சி பகிரும்படியாக ಅನೇಕ ಕುಟುಂಬ ಸಾಕ್ಷಿ ಹೇಳುವುದಕ್ಕಾಗಿ தேவன் உங்களை வழிநடத்துவேன் சொல்றார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ದಾರಿ ನಡೆಸುತ್ತೆ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. அவர் உங்க பக்கத்துல இறங்கி வந்திருக்கிறார். ನಿಮ್ಮ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಇಳಿದು ಬಂದಿದ್ದಾರೆ. வெள்ளாடை அணிந்தவராக, ಬಿಳಿ ವಸ್ತ್ರವನ್ನು மேல் ಧರಿಸಿದವರಾಗಿ, சிகப்பு அமே வஸ்திரத்தை மேல் துப்பட்டை போட்டவராக ಕೆಂಪು ವಸ್ತ್ರವನ್ನು ಮೇಲೆ ಹಾಕಿದವರಾಗಿ அவர் நடமாடுகிறது நான் காண்கிறேன். ಅವರು ನಡೆದು ಬರುವುದನ್ನು அவருடைய ನೋಡುತ್ತೇನೆ. மகிமை இந்த இடத்தில்
இடத்தில் ஆமை வந்திருக்கிறது. ಅವರ ಮಹಿಮೆಯಲ್ಲಿ ಬಂದಿದೆ. ஒவ்வொருவரையும் அபிஷேகிக்க போகிறார். ಪ್ರತಿಯೊಬ್ಬರ ಅಭಿಷೇಕಿಸಿದ್ದಾರೆ. உங்களை அனல் மூட்ட போகிறார். ನಿಮ್ಮನ್ನು ಬೆಂಕಿ உங்களுடைய வல்லமை ಹಚ್ಚಿದ್ದಾರೆ. பெரிதாய் இருக்கிறது. ಅವರ ಶಕ್ತಿ ದೊಡ್ಡದಾಗಿದೆ. அவர் கிருபை உங்களை தாங்குகிறது. ಆಮೆನ್. உங்களை வழிநடத்துகிற கர்த்தர், ನಿಮ್ಮ உங்களை ದಾರಿಯನ್ನು பாதுகாக்கிற ಕರ್ತರು, கர்த்தர், ನಿಮ್ಮನ್ನು உங்கள் ಕಾಯುವ தேவைகளை ಕರ್ತರು, சந்திக்கிற கர்த்தர், உங்களுக்கு 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 அற்புத 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 ஹீலிங் ஃபயர் ஹீலிங் ஃபயர், விடுவிக்கிறவர் விடுவிக்கிறவர், ஜெயம் 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 ஜெயம், எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு ஜெயத்தை உங்களுக்கு தருவாராக. எந்த சூழ்நிலை வந்தாலும் ಯಾವ ಸ್ಥಿತಿ ಬಂದರು சபை கூடுவதை நிறுத்தக்கூடாது. ಸಭೆಯಲ್ಲಿ ಕೂಡಿ ಬರೋದು ನಿಲ್ಲಿಸಬಾರದು. கர்த்தர் சொல்லுகிறார், ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, நான் உனக்கு அறிவித்த பிரகாரம் ನಾನು ನಿನಗೆ ತಿಳಿಸಿದ ಪ್ರಕಾರವೇ சபைக்குள்ளே எழுப்புதல் உண்டாகட்டும். ಸಭೆ ಒಳಗೆ ಉಜ್ಜೀವನ ಉಂಟಾಗಲಿ. சபைக்குள்ளே எழுப்புதலை தடை செய்யும்படி ಸಭೆಯಲ್ಲಿ ಉಜ್ಜೀವನ ತಡೆ சில ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ குள்ளநரிகள் எழும்புவார்கள். ಕೆಲವೊಂದು ಕುಳ್ಳನರಿಗಳು ಎದ್ದೇಳುತ್ತಾರೆ. இங்கேயும் அங்கேயுமாக ಇಲ್ಲಿ ಅಲ್ಲಿ வெவ்வேறு வார்த்தைகளை எழுப்புவார்கள். ಬೇರೆ ಬೇರೆ ಮಾತುಗಳು ಎಬ್ಬರಿಸುತ್ತಾರೆ. சபையாகி நீங்கள் விழித்திருங்கள். ಸಭೆಯಾಗಿರೋ ನೀವು ಎಚ್ಚರವುಳ್ಳವರಾಗಿರಿ. நீங்கள் சபையாக நீங்கள் விழித்திருங்கள். ಸಭೆಯಲ್ಲಿರುವ ನೀವು சிறு ಎಚ್ಚರವುಳ್ಳವರಾಗಿರಿ. சிறு குழுக்களாய் எழும்பி ಚಿಕ್ಕ ಚಿಕ್ಕ ಗುಂಪುಗಳಾಗಿ என் ಎದ್ದೇಳಿ ராஜ்யத்தை கட்டும்படி ನನ್ನ ರಾಜ್ಯವನ್ನು சபை ಕಟ್ಟುವುದಕ್ಕಾಗಿ விழித்திருக்கும்படி எச்சரிக்கிறேன் என்று சொல்லுகிறார். ಸಭೆ ಉಜ್ಜೀವನಕ್ಕಾಗಿ என் அன்பு ಎಚ್ಚರಿಸುತ್ತಾರೆ. மகளே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ಮಗಳೇ, இந்த மாதம் ಈ ತಿಂಗಳು சபை திறந்திருப்பதாக, ಸಭೆ ತುಂಬಿರಲಿ. சபை திறந்திருப்பதாக. ಸಭೆ ತೆಗೆದಿರಲಿ. எந்த நேரமும் ಯಾವ எந்த ಸಮಯದಲ್ಲಿ நேரமும் ಯಾವ இந்த ಸಭೆಯಲ್ಲಿ இடத்தை இந்த ஸ்தலத்துல கூப்பிடுகிற சத்தத்தை நான் கேட்கட்டும் என்று ಈ சொல்லுகிறார். ಜಾಗದಲ್ಲಿ ಕೂಗುವ ಶಬ್ದ ನಾನು ಕೇಳುತ್ತೇನೆ ಅಂತ இந்த ಹೇಳ್ತಾರೆ. ஸ்தலத்துல கூப்பிடுகிற சத்தம் கேட்கப்படட்டும். ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಕೂಗುವ ಶಬ್ದ விழிப்புணர்வு ಕೇಳಲ್ಪಡಲಿ. உள்ள சபையாய் இருக்கட்டும். ಎಚ್ಚರವುಳ್ಳ ಸಭೆಯಾಗಿರಲಿ. தெளிவுள்ள சபையாய் இருக்கட்டும். ಸತ್ಯವುಳ್ಳ ಸಭೆಯಾಗಿರಲಿ. வரப்போகிற யுத்தத்தை ஜெயிக்கிற சபையாய் மாறட்டும். ಶತ್ರುವಿನ ಯುದ್ಧವನ್ನು ಜಯಿಸುವ ಸಭೆಯಾಗಿರಲಿ. தேவன் உங்களுக்கு அற்புதம் செய்வார். ದೇವರು ನಿಮಗೆ ಅದ್ಭುತವನ್ನು ಮಾಡುತ್ತಾರೆ. புதிய ஆத்துமாக்களை கொடுக்க விரும்புகிறார். ಹೊಸ ಆತ್ಮಗಳನ್ನು ಕೊಡಲಿಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡುತ್ತಾರೆ. சபையை சீர்படுத்த சிறப்படுத்த விரும்புகிறார். ಸಭೆಯನ್ನು ಸರಿಪಡಿಸಕ್ಕೆ ಸರಿಪಡಿಸಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡುತ್ತಾರೆ. சபைக்குள்ள தேவ மகிமை இறங்கும்படி விரும்புகிறார். ಸಭೆ ದೇವರ ಮಹಿಮೆ ಇಳಿದುಕಾಗಿ ಇಷ್ಟಪಡುತ್ತಾರೆ. எந்த நாளும் சபை விழித்திருப்பதாக. ಯಾವ ದಿನ ಅದು ಸಭೆ ಎಚ್ಚರವುಳ್ಳವರಾಗಿರಿ. சபையாகிய மக்களே, ಸಭೆಯಾಗಿರುವ ಮಕ್ಕಳೇ, நீங்கள் விழித்திருப்பீர்களாக. ನೀವು ಎಚ್ಚರವುಳ್ಳವರಾಗಿರಿ. ஆண்டவருக்கு மகிமை, ದೇವರಿಗೆ ಮಹಿಮೆ, அப்படி நாம மகிமைப்படட்டும். ಆತ ನಾಮ ಮಹಿಮೆ ಹೊಂದಲಿ. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ದೇವರು ಮಹಾಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡಲಿ. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவீர்களா? ಚಪ್ಪಾಳೆ ಹೊಡೆದು ದೇವರನ್ನು ಗಣಪಡಿಸಿ. கர்த்தர் உங்க வாழ்க்கையில் என் வாழ்க்கையிலும் ಕರ್ತ ನಿಮ್ಮ ಜೀವಿತ ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿಯೂ பெரிய காரியங்களை செய்வார். ಮಹಾಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಾರೆ. அவருக்கே மகிமை, ಆತನಿಗೆ ಮಹಿಮೆ, அவருக்கே துதி, ಆತನಿಗೆ ಸ್ತುತಿ, அவருக்கே இந்த கனம். ಆತನಿಗೆ ಗಣವು. இயேசுவின் நாம மகிமைப்படட்டும். ಯೇಸುವಿನ ನಾಮ ಮಹಿಮೆ ಪಡಲಿ. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya, 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 ஹalleluya. ஹalleluya. தேவனுக்கு மகிமை. ದೇವರಿಗೆ ಮಹಿಮೆ.